எப்பொழுது அந்த கேள்வி இருக்குது, கேன் ஒன் பர்சன் மேக் அ டிஃபரன்ஸ்? ஒரு தனிப்பட்ட நபரால் பெரிய பாதிப்பை கொண்டு வர முடியுமா? ஆதரவு யாரும் இல்ல, அன்பை தர தந்தை இல்ல, போகும் பாதை தெரியவில்லை, பூத்த பூவில் வாசம் இல்ல. And believe me, this is going to be such a life changing, transforming experience for you. So I walked in, they closed the shutters, and they all pull their guns. The issue is not having fathers at home. Wash your children's feet and ask for forgiveness. Another program is called Proverbs 22:6, which works throughout both South Carolina and North Carolina to help reconnect inmates with their families. Proverbs 2:26 founder Cyril Prabhu. And what we experienced that day was the reconnection of inmates with their children. Now, when I die, right, here is what I want people to write in my tombstone. This guy defended fatherless. மார்ச் மாசம் படத்தை எடுத்து முடிச்சிட்டாங்க. எடுத்து முடிச்சு இப்ப அந்த படம் ரிலீஸ் ஆகுது. பிரேக் தி சைக்கிள் அந்த படம். The Bible is clear on helping those who are in prison. What did you have in mind? And I do not care about your life behind these bars. All I care about is your children. That they never have to come here. Hi friends, இந்த வீடியோ மூலமாக உங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். சமீபத்தில் நான் ஒரு நபரை சந்தித்தேன். எப்பொழுது அந்த கேள்வி இருக்குது, கேன் ஒன் பர்சன் மேக் அ டிஃபரன்ஸ்? ஒரு தனிப்பட்ட நபரால் பெரிய பாதிப்பை கொண்டு வர முடியுமா? ஒரு நார்மல் காலேஜ் படித்து அமெரிக்காவுக்கு ஐடி வேலை செய்வதற்கு H1B விசாவில் வந்த ஒரு 23 வயது வாலிபனை ஆண்டவர் வெவ்வேறு சூழ்நிலை மூலமாக பாதித்து ஒரு தரிசனத்தை கொடுத்து இன்று அமெரிக்கன் பிரிசன் சிஸ்டம் மாறும்படி 7 ஸ்டேட்ஸில் ரொம்ப எஃபெக்டிவாக வேலை செய்து ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் அங்கே கவர்னர், மேயர், பிரிசன் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய லீடர்ஸோடு சேர்ந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஒரு பயங்கரமான ஒரு மாறுதலை, பாதிப்பை கொண்டு வந்த ஒரு இந்தியரை நான் இன்டர்வியூ செஞ்சுருக்கிறேன். பவர்ஃபுல் மேன் ஆஃப் காட். சமீபத்தில் அவரை சந்திக்கக்கூடிய கிருபை எனக்கு கிடச்சிச்சு. என்னுடைய நண்பர்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டாங்க. அவருடைய வாழ்க்கையை குறித்து நான் பேசும் பொழுது ஆண்டவர் எப்படி ஒரு சாதாரண நபரை ஒரு தரிசனத்தை கொடுத்து எவ்வளோ வல்லமையாக பயன்படுத்த முடியும், ஒரு சாதாரண ஆள் மூலமாக வாழ்க்கை நடக்கக்கூடிய தோல்விகள், ஏமாற்றங்கள், உறவுகளின் மூலமாக வரக்கூடிய நெருக்கங்கள், இதெல்லாம் வைத்து ஒரு தரிசனத்தை எப்படி உருவாக்கி வல்லமையாக செயல்படுத்த முடியும் என்பது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எனக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு சாதாரண ஆளை ஆண்டவர் தரிசனத்தை கொடுத்து எப்படி பயன்படுத்துகிறார் என்று ஒரு ஆசீர்வாதமான ஒரு இன்டர்வியூ. எனக்கே இன்டர்வியூ பண்ணும்போது ரொம்ப மூவிங்காக இருந்துச்சு. இது ஒரு நீளமான இன்டர்வியூ தான். அதில் வெவ்வேறு காரியத்தை அவர் பேசும்பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் உங்களாலும் ஆண்டவர் இது என் வாழ்க்கையிலும் செய்திருக்கிறார், என்னாலையும் இதை செய்ய முடியும் என்கின்ற ஒரு என்கரேஜ்மெண்ட் வரும். ஸோ எஸ்பெஷலி ஐ வாண்ட் டு சேலஞ்ச் ஆல் த IT young friends that I have in America. Take time with your family to listen to this. God can really use you in this nation to make a difference. உங்களை ஆசீர்வதிப்பதற்காக மாத்திரம் ஆண்டவர் அமெரிக்கா தேசத்துக்கு கொண்டு வரவில்லை. உங்கள் மூலமாக மற்றவர்களை ஆசீர்வதிக்கவும் ஒரு மாறுதலை கொண்டு வரவும் இந்த தேசத்துக்கு ஆசீர்வாதமாக இருக்கவும் கொண்டு வந்திருக்கிறார். இட்ஸ் a very meaningful interview. Watch it fully. I would like to hear from you after that. God bless you. ஆதரவு யாரும் இல்ல, அன்பை தர தந்தை இல்ல, போகும் பாதை தெரியவில்லை, பூத்த பூவில் வாசம் இல்ல. ஆதரவு யாரும் இல்ல, அன்பை தர தந்தை இல்ல,
போகும் பாதை தெரியவில்லை, பூத்த பூவில் வாசம் இல்ல. நெஞ்சமே நெஞ்சமே நீ அழுத கண்ணீரில் கார்மேகோ நீர் சிந்தும், கண்ணீரில் உயிர் வேகும். நெஞ்சமே நெஞ்சமே ஓ. வானத்துக்கு எல்லை இல்ல, பாசத்துக்கு பஞ்சம் இல்ல. தந்தை பாசம் கிடைக்கவில்லை, தாயும் கூட கிட்ட இல்ல. குற்றங்களை செய்து செய்து கூண்டு கிளியாயிருந்தோம், தேவன் அவர் தூதுவரால் எங்களை மீட்டெடுத்தார். கருணை கரத்தால் அணைத்தார். ஆதவன் போல கலையில் பூக்க வேறு ஒன்றில்லை, ஆண்டவர் போல நம்மை காக்க யாரும் இங்கில்லை. தாய் போல தாலாட்டி, தந்தை போல சீராட்டி, கண்ணின் மணி போல் காக்கும் தேவனே, எங்கள் வாழ்வை உம் கரத்திலே அர்ப்பணிக்கின்றோம். கண்ணின் மணி போல் காக்கும் தேவனே, எங்கள் வாழ்வை உம் கரத்திலே அர்ப்பணிக்கின்றோம். இயேசுவே உம் அன்பு பெரியது. Hello, friends. It's such a joy for me to connect with you after a while. I've been taking interviews and discussing the vision of some important people who've been playing a great role in God's kingdom. And right now, we are recording this. I'm in the US. I'm in Texas. அப்பொழுது நான் இந்த வாட்டி மினிஸ்ட்ரி ட்ரிப்புக்கு வந்திருந்த பொழுது, when I was in Charlotte, couple of my friends were talking very highly about a particular ministry. நான் பிரதர் அகஸ்டின் ஜபக்குமாரோடைய மீட்டிங்காக நாங்கள் போயிருந்த பொழுது, ஃபாலோட் பை மை மீட்டிங் வாஸ் தேர். அப்பொழுது அண்ணன் இருக்கும் பொழுதே இதை குறித்து சில பேர் பேசி கொண்டிருந்தாங்க. நாங்கள் ஒரு ப்ரிசன் மினிஸ்ட்ரி நல்லா செஞ்சுட்டு இருக்கோம், நிறைய பேருடைய லைஃப் இம்பேக்டாக இருக்குது, நிறைய ப்ரிசனர்ஸுடைய லைஃப் பாதிக்கப்பட்டிருக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஐ வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டட் டு நோ தட் அந்த தரிசனம் இந்தியாவிலேருந்து வந்த ஒரு ஐடியில் வேலை செய்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சகோதரன் மூலமாக ஆண்டு செய்தார் சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய வாலிப சகோதரர்கள் ரொம்ப எக்ஸைட்டடாக, தேவர் ஆல்சோ பார்ட் ஆஃப் திஸ் ப்ரிசன் மினிஸ்ட்ரி. அப்போ எனக்கு சில வீடியோஸ் காமிச்சாங்க. அந்த வீடியோஸ்லாம் காமிக்கும் பொழுது ரொம்ப டச்சிங்காக இருந்துச்சு. எப்படி சிறைச்சாலைக்குள் பேர்பட்ட ஒரு ஊழியம் நடக்கிறதுன்றது சொல்லும் பொழுது ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். நான் அந்த நபரை சந்திக்கணும்னு ஆசைப்பட்டேன். கர்த்தருடைய சித்தத்தின்படி நான் அந்த சனிக்கிழமை நடந்த மீட்டிங்கில் ஒரு நபரை எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. His name is Cyril Prabhu, and today we are going to have a conversation with him. It's such a joy to have him with us. நிறைய காரியங்கள் பேச போகிறார். அவருடைய ஏர்லி லைஃப் இன் இந்தியா, எப்படி அமெரிக்காவுக்கு வந்தார், ஐடி கம்பெனியில் வேலை செய்து கொண்டு இருக்கும்பொழுது இங்கே அமெரிக்காவுக்கு வந்து ஆண்டவர் அவர் மூலமாக செய்து கொண்டிருக்கக்கூடிய காரியங்கள், நிறைய காரியங்கள் நம்மளோட பேச போகிறார். அண்ட் பிலீவ் மீ, திஸ் இஸ் கோயிங் டு பி சச் அ லைஃப் changing, transforming experience for you. So take time and listen to this conversation. It's a wonderful journey that will inspire you. Hello brother, it's such a joy to have you. ரொம்ப தேங்க்ஸ். ஆக்சுவலா உங்களை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா உங்களை பார்த்தது இல்ல. ஏன் பயங்கர எனக்கு எந்தூசியாசம்னா,
நான் வந்து all throughout my life I grew up in பெரியார் நகர். So நீங்க வந்து அங்கிருந்து ஒரு 2-3 தெரு தள்ளி தான் you were there, you know. Yeah. So I have like such an interest to meet you. இந்த வாட்டி you know, for us to see in person, it was such a joy. And thank you for having me. So we are local boys from Periyar Nagar. That's such a wonderful joy. Brother, so நீங்க வந்து you were born in Chennai and you grew up in Chennai. Tell us about your early life. So என்னோட லைஃப் வந்து ரொம்ப it's very tailored by God, brother. ஏன்னா என்னாச்சு, when I was like a 6 months old, you know, my father abandons her, and then அம்மா வந்து கலியாவூர்னு திருநெல்வேலி பக்கம் ஒரு இருந்து வந்து she's you know stayed in சென்னை. அங்க வந்த இடத்துல தான் கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. அண்ட் ஒரு ஷார்ட் பீரியட்ல you know these things happen. Luckily என்னுடைய you know early lifeல biggest plus point இல்ல பிரதர் இஸ் மை அங்கிள் செல்வராஜன் சொல்லிட்டு அவங்க வந்து டெப்டி கலெக்டரா இருக்காங்க. யூனோ அவங்க என்னோட லைஃப்ல ஒரு பெரிய ரோல் மாடல் பிரதர். என்னன்னா த்ரூ அவுட் ஹிஸ் லைஃப் வந்து he actually helped the people like me in his house. அவங்க கடைசி ரிட்டையர் ஆகிற வரைக்கும் he never even owned a house. He lived in an you know, he was like a tahsildar, deputy collector, இந்த மாதிரி எல்லா பொசிஷன்லயும் இருந்தாலும் he was a very clean person. எதுவும் பிரைப்லாம் இல்லாம he lived, and finally in the retirement timeல he got like you know the house allocated for him in Periyar Nagar, and we actually shifted over to that place. ஆனா என்னன்னா ஆரம்ப காலத்துல I wasn't very serious with my educationலாம், சும்மா ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட். ஆனா 10th ஸ்டாண்டர்ட் வரும்போது I failed in 10th. யோசிச்சு பாருங்களேன், 10thல வந்து ஃபெயில் ஆனா முடிச்சது பாக்கன you know life is pretty much done at that point தான் இருக்கும். ஆனா சயின்ஸ்ல ஃபெயில் ஆனேன். அப்போ நெக்ஸ்ட் டைம் வரும்போது பெரம்பூர் டான் பாஸ்கோல படிச்சுட்டு இருந்தேன். ஸோ செகண்ட் டைம் வரும்போது என்ன சொன்னாங்க, எல்லாரும் ஒரு சப்ஜெக்ட் தானேப்பா ஃபெயில் ஆனேன், ஏன்னா அந்த ஒரு சப்ஜெக்ட் மட்டும் பாஸ் ஆகி ஏன்னா அடுத்து என்ன பண்ணலாம் பார்க்கலாம்னு சொன்னாங்க. பட் என்னுடைய தாட் ப்ராசஸ் என்னன்னா, ஐ டென்ட் வாண்ட் டு பி a failure as bad as that. அது வந்து என்னோட வாழ்க்கையில நடந்த ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட் ஃப்ரம் எஜுகேஷனல் பெர்ஸ்பெக்டிவ். ஸோ நான் என்ன பண்ணேன், திருப்பி போய் 5 சப்ஜெக்ட் எழுதினேன். ஓகே, எழுதி 2வது வாட்டி எழுதும் போது I got 490 out of 500. Wow. You know, and I took a science as my major. You know, I didn't want to be a failure in that area of my life. So I took a science. எடுத்து அந்த வருஷம் பார்த்து பெரம்பூர் டான் பாஸ்கோல they make throughout தமிழ்நாட்டுல கம்ப்யூட்டர் சயின்ஸை கம்பல்சரின்னு ஆக்குறாங்க +1 +2ல. So I took அது. And then I went to, you know, Tiruchi Bishop Ibar Collegeல I did my computer science major. அது முடிச்சு, you know, திரும்ப நான் லாஸ்ட் எக்ஸாம் எழுதுறேன் பிஷப் இபர்ல. எழுதுறதுக்கு முந்தின நாள் I found a job in டேனிஷ் எம்பசில வேலை கிடைச்சது. தென் திருநெல்வேலியில 1 year I worked there. தென் மெட்ராஸ்க்கு வந்தேன். வந்து படிச்சு திருப்ப இன்னொரு 1 year படிச்சேன். Then I found my job. 93ல I came here, brother, to US. First job Bank of Americaல, San Franciscoல. That's where I landed here. என்னோட அந்த ஜேர்னில என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு ஸ்டெப் ஆஃப் த வே இல்ல பிரதர், there were people that were helping me. இதுதான் ஆண்டவரோட கிருபை. என்னன்னா, when you don't have something இல்ல, you know, இப்போ இந்த ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல பார்க்கும்போது we see the life of you know Joseph. So when the mother passes away, father makes this coats with multiple colors, right? அந்த ஸ்டோரியை பார்க்கும்போது when the mother was missing, the father was playing the mother's role. அது மாதிரிதான் ஆண்டவர் played all the way throughout my life. He was tailoring my life. எனக்கே தெரியாம
all these things were just like a coming together, brother. And Wonderful. Yeah, continue. ஒரே ஒரு yeah. So I grew up as a Catholic. இதுல வளர்ந்தபோது காலேஜ் வந்து பிஷப் ஹீபர் காலேஜ்ல, அது ஒரு பெரிய ஆக்சிடென்ட் மாதிரி போய் தான் I landed up in பிஷப் ஹீபர். So basically, அங்க not just Periyar Nagar, both of us come from Catholic background. Good. bottom line அதான் brother. And then I went to college அங்க. First year college வந்து was very much like அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் மெட்ராஸ்ல இருந்து திருச்சி போறோம். ஸோ படிக்கிறதுக்கு போறோம். ஸோ பயங்கர சீரியஸ் எந்தூசியாசம். அதுல வந்து ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல அப்ளைடு மேத். ஸோ ஐ காட் லைக் அ ரியலி குட் ஸ்கோர்ஸ். ஸோ அது ஃபர்ஸ்ட் இயர் வந்து வாஸ் ரியலி குட் இயர். ஆனா செகண்ட் இயர் வந்து டவுன்ஃபால். அப்படியே ஒரு டவுன்வர்ட் ஸ்பைரல். இவரை கொஞ்சோட ஏறிடும் தானே, நல்லா படிச்சுட்டோன்னே. ஸோ அது போகும்போது அந்த இடத்துல I run into God. I give my life to Christ, and my life get changed all of a sudden. God takes us through those kind of paths in our life. ஒரு சின்ன ஒரு ஒரு இந்த மாதிரி பாதைக்குள்ள கொண்டு போய் then I give my life. And then become. திருச்சியில இருக்கும்போது ரட்சிக்கப்படுறீங்க. ஆமா, கரெக்ட் brother. So அது வந்து ரொம்ப கிராஜுவல் தான். திடீர்னு I didn't hear like வானம் திறந்துலாம் வரல. என்னன்னா காலேஜ் படிக்கும் போது I used to do this stand-up comedy. ஸோ ஒரு காலேஜ் போய் பேசுறது இந்த மாதிரிலாம். ஸோ அண்ணாமலை யூனிவர்சிட்டிக்கு போய் பேச போயிருக்கோம். பிகாஸ் நம்ம கெஸ்ட் இல்ல. ஸோ காலையில போனோன்னே அந்த பசங்க வந்து பல்லு விளக்குனதுல இருந்து they have எல்லாம் இது ஜின்னு ரம்மனு. ஸோ அந்த மிடில் ஆஃப் ஆல் தீஸ் திங்ஸ் போய் ஸ்டேஜ்ல 3 நாள் என்ன பண்ணோன்னே தெரியாத அளவுக்கு we were drinking. அதுக்கு நடுவில் I went to the stage and performed. Came back. வர வழியில அண்ணாமலை யூனிவர்சிட்டியில இருந்து சிதம்பரத்துல இருந்து திருச்சிக்கு வரணும். வர வழியில அந்த பஸ் ரைடு இருக்குல்ல பிரதர், அந்த பஸ் ரைட்ல தான் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் God was just like revealing himself. இதான் நான் வந்து இட்ஸ் நாட் லைக் ஐ ஹர்ட் அ மெசேஜ்லாம் இல்லை. அந்த ஒரு ஸ்பாட்ல அந்த டிரைவ்ல ஐ ரியலி ஃபெல்ட் என்னையா பண்றோம் நம்ம லைஃப்ல. அந்த ஒரு தாட் வருது அங்க. ஆண்டவருடைய வார்த்தை வருது. ஸோ எல்லாமே ஒரு வீடியோ மாதிரி அந்த ஒரு 3 hour டிரைவ்ல வருது பிரதர். அண்ட் தென் ஐ செட் ஆண்டவரே இதுக்கப்புறம் ஐ வில் நெவர் டச் ஆல்கஹால் அதெல்லாம் சொல்லி ஐ ரெக்கன்சைல் வித் காட். அங்கிருந்து வருது. திருப்ப காலேஜ்க்கு வரேன். வந்தா அந்த காலேஜ் பிஷப் ஹீபர் காலேஜ்ல ஒரு சர்ச் ஒன்று இருக்கு. ஓகே, டெபர்னாக்கல்னு ஒரு சர்ச் இருக்கு. அந்த சர்ச் வந்து இஸ் ஓப்பன் ஒன்லி ஃபார் கிறிஸ்மஸ் அண்ட் ஈஸ்டரு. அது மாதிரி மிச்ச நேரம்லாம் அது பூட்டியே வச்சிருக்காங்க. went to the principal, got the keys, we started a prayer cell. அப்படி கொஞ்சம் கொஞ்சமா I'm coming to know the Lord. Third year வரும்போது I was fully on fire for the Lord. I became a religious lifeboat chairman Bishop Ibarla. And then doing crusades. ஒரு 300-400 பேர் they are giving their life to Christ. Fetters Free ஒரு ப்ரோக்ராம் ஆரம்பிக்கிறோம். It's just like a amazing journey brother. அந்த ஒரு நெக்ஸ்ட் இயர் அதெல்லாம் தாண்டி கமிங் பேக் டு US வந்தா இங்க வந்து 93ல வந்து ஃபர்ஸ்ட் ஜாப் ஜாயின் பண்ற பிரதர். செகண்ட் ஜாப் போறதுக்குள்ள நம்ம ஊர்ல தெரியல, இப்போ வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சுட்டு வந்தோம்னா ஆபீஸ்ல மட்டும் போய் டக்கு டக்குன்னு தட்டினா பத்தாது, வீட்டுக்கு வந்து ஒரு டக்கு டக்குன்னு தட்டுறதுக்கு ஒரு கம்ப்யூட்டர் வேணும். ஸோ ஒரு மிஷின் வாங்குறதுக்காக போறேன். அப்போ வந்து ஃப்ரைஸ், காம்பியோஸ் அந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் இருக்கு. ஸோ ஐ பிக்ட் அப் இந்த கம்ப்யூட்டருக்காக போகும்போது ஐ ரியலைஸ்ட் $3500-$4500 வாங்கினா கூட ஒரு நல்ல கம்ப்யூட்டரே இல்லை. அப்போ ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர்னு ஒரு கடைக்காரன் சொல்றான், I'll make the computer for you, assemble the computer. நான் சொன்னேன் சரி அப்படின்னு சொல்லிட்டு போறேன். நான் அவன் காலையில கேட்கும்போது நான் கேட்டேன் எவ்வளோ வேணும் கம்ப்யூட்டருக்குன்னு. இப்போ சொன்னா $1475 அப்படி சொன்னேன். I said no problem சொல்லிட்டு $1500 பில்ஸ் எடுத்துட்டு போறோம். நம்ம $20 பில்லா எடுத்துட்டு போனா நிறைய எடுத்துட்டு போனோம் அப்படின்னு சொல்லி பேங்க்குக்கு போய்
எல்லாம் 100 ரூபாயா மாத்திட்டு போறேன். அங்க போனா அவன் சொல்லிட்டான், யார் who brings $100 bills to buy a computer and change இல்ல அப்படி சொல்றான். நான் சொன்னேன், நோ ப்ராப்ளம், என்னோட $1400 வச்சுக்கோ, நான் போய் சேஞ்ச் மாத்திட்டு வந்துடுறேன் அப்படின்னு கீழே போறேன். நம்ம ஊர்ல தெரியுமா, ஆமா, போய் நம்ம ஏதாவது சேஞ்ச் வேணும்னா நம்ம ரோட்ல யார்கிட்ட போனா போய் கேட்கலாம், கடையில போய் கேட்கலாம், அது மாதிரிலாம். சோ அதே மைண்ட் செட்ல சான் லியாண்ட்ரோ கலிபோர்னியால I'm asking people on the streets, do you have change in it? எல்லாம் நவுண்டு போறாங்க. ஏன்டா இவன் காசு, எவன் இவன், why is this Asian guy running around with a $100 bill? இந்த மாதிரி. ஃபைனலா ஒரு 35 மினிட்ஸ் கழிச்சு அந்த காசு சேஞ்ச் ஒரு கடையில போய் வாங்கிட்டு மேல செகண்ட் ஃப்ளோர்ல சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் மேல போறேன். அந்த guy who took my $1400 is not there. ஸோ நான் நினைச்சேன் ஒருவேளை பின்னாடி போய் அவன் கம்ப்யூட்டர் தான் எடுத்துட்டு இருக்கான் போல இருக்கு அப்படின்னு சொல்லி I walk in. The guys in the counter were saying, come on in, your friends are here now. So I walked in, they closed the shutters and they all pulled their guns, semi-automatic guns, and they're saying face down, don't look at us, face down. நம்ம மண்டையில இந்த guns சுடுன்னு கூட நமக்கு தெரிய மாட்டேங்குது. So I pushed their guns and I'm looking for my $1400. இந்த பயலுக்கு நினைச்சானுங்க நான் ஏதோ macho fellow did not respect the gun நினைச்சிட்டு என்னை தள்ளி விட்டு பின்னாடி கையை கட்டி வாயில டக் டேப் போட்டு காலையும் கட்டி they dragged me into this dark room. This is like you think that you come into this country, you think milk and honey is going to flow in this country. அப்படிதான் நம்ம இந்தியால இருந்து வரும்போது என்ன வச்சுட்டோம், அமெரிக்கா போனா முடிஞ்சது, நம்ம வந்து வாழ்க்கைக்கு செட்டில் ஆயிடலாம். அமெரிக்கா தான் ப்ராமிஸ்ட் லேண்ட். ஆமா, கரெக்ட். சோ பார்த்தா வந்து உள்ள போய் தள்ளி போடுறானுங்க இருட்டுல. என் பக்கத்துல அந்த சேல்ஸ் கை who took my $1400 is also tied like கட்டில போட்டிருக்காங்க. பிரதர், ஒரு 45 நிமிஷம் these guys had a gun in my head. Even if that guy slipped na kuda, the trigger would have gone. அந்த இடத்துல படுத்திருக்கேன் பிரதர். How old were you at that time? 23. Okay. ஆமா. சோ படுத்திருக்கேன் பிரதர் ஒரு 45-50 நிமிஷம். They stole about $1.5 million worth of equipments அன்னைக்கு ராத்திரி. Wow. This is not a small store, it's a warehouse. அதுல அப்போ வந்து இந்த மதர் போர்டு CD ராம்லாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவ். So they are stealing all that stuff. இது வந்து 1993 94 இந்த இடத்துல நடக்குது. ஸோ அவங்க எல்லாம் திருடிட்டு வெளியில போறதுக்கு முன்னாடி ஒரு 4-5 வாட்டி they were shooting just to scare you. Randomly they shot in that room and then they left. So அதுக்கப்புறம் படத்துல வர மாதிரி we were rolling against each other, untied, 911 கூப்பிட்டு அதெல்லாம் முடிஞ்சது அன்னைக்கு ராத்திரி. முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் நினைச்சேன், சரி முடிஞ்சது, அவ்வளவுதான், இந்தியாவுக்கு போயிட வேண்டியதுதான் அப்படின்ற ஒரு முடிவுல தான் இருந்தேன் நானு. அதுக்கு இன்னொரு காரியம் என்னன்னா, அந்த சேல்ஸ் கை கிட்ட என்னோட $1400 கொடுத்தேன்ல, அவன் அந்த கல்லால போடாம அவன் பாக்கெட்லயே வச்சிருந்தான். So I got my money also back, so I didn't lose anything. ஒரு ரியாலிட்டி ஷோ மாதிரி, I just went through that whole thing, came out of it. முடிச்சுட்டு நான் நினைச்சேன், அதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் மறுநாள் காலையில ஆபீஸ்க்கு போறேன். யுஎஸ்க்கு வந்து எவ்வளவு நாள் ஆச்சு? ஒரு 3 மாசம் இருக்கும், 3-4 மாசம். வந்த உடனே ஆயிடுச்சு. ஆமா, மாட்டினேன் அதுல. சோ பேப்பர்ல வருது பிரதர், ஓக்லண்ட் ட்ரிபியூன். அப்பெல்லாம் வந்து பேப்பர் வாசிக்கிறது ரொம்ப இது. இப்பதான் வந்து இந்த சோசியல் மீடியா இதெல்லாம் வந்துச்சு. அப்பெல்லாம் அப்படி கிடையாது. நியூஸ் பேப்பரை ரோட்ல வந்து போட்டுட்டு இருந்த காலம் அது. சோ ஃபர்ஸ்ட் பேஜ் ஓக்லண்ட் ட்ரிபியூன்ல போட்டிருக்கேன், ஹைடெக் ராபரி சான் லியாண்ட்ரோ. கீழ நம்ம சீன்ல இருந்தோம்ல, சோ படிக்கிறேன். படிச்சா நடுவுல வருது சிரில் பிரபு, நம்ம பேரு கொட்டை எழுத்துல இருக்குதாங்க. போல்டு தான் பண்ணல, நம்ம ஃபேஸ் தான் போடல. சிரில் பிரபு who lives in Union City. பிரதர் கூகுள் பண்ணுங்க, கலிபோர்னியால யூனியன் சிட்டினா ஒரு 4-5 தெரு சேர்ந்து தான் யூனியன் சிட்டி. இதுல ஒரு இந்தியனை கண்டுபிடிக்கிறது அப்ப அந்த காலத்துல ஒண்ணுமே கஷ்டமே கிடையாது. இப்பதான் வந்து சிலிக்கன் வேலி அது இதுன்னு சொல்லி தெரியும். சோ
அங்க அவன் போட்டிருக்கான், lives in Union City, said he can identify these people. இது எங்க பிரதர்? கொட்டை எழுத்துல ஃப்ரண்ட் பேஜ் ஆஃப் ஓக்லண்ட் ட்ரிபியூன்ல இருக்குது. அந்த நியூஸ் பேப்பர் கைஸ் என்ன கேட்டாங்கன்னு தெரியல, நான் என்ன சொன்னேன்னு கூட தெரியல. இன்னொன்னு என்னன்னா, the guys who put us through that one was a bunch of Hispanic people. கலிபோர்னியா பாத்தீங்கன்னா எந்த பக்கம் திரும்பினாலும் there is an amigo. And anyone who looks at you for more than 2 seconds, you're thinking, எல்லாம் ஒரே மாதிரி இருக்காங்க. சரி, நமக்கு இந்தியால இருந்து வந்திருக்கோமா, நமக்கு பெரிய வித்தியாசம் தெரியல. I stayed in LA தானே. I was in Los Angelesல. அப்ப அங்க போனது க்ளோரி சீனியர் என்ன பார்த்தா கரெக்ட் பிரதர். சோ இதுக்கு நடுவுல நான் நினைச்சேன், ஆள்தான் முடிஞ்சிச்சு, யுஎஸ் பரவாயில்ல, நம்ம இந்தியால போய் மவுண்ட் ரோட்ல ஏதாவது ஒரு கடையில போய் வேலை பார்த்து பொழைச்சிக்கலாம் வந்துட்டேன் நானு. ஆனா என்னன்னா பிரதர், அந்த டைம்ல வந்து இந்தியாவுக்கு டிக்கெட்லாம் வந்து 1800 2400 இருக்கு. ஸோ இதுக்கு நடுவுல கோயிலுக்கு போறேன். சண்டே மார்னிங் சர்வீஸ் எல்லாம் போனேன். எந்த கோயிலுக்கு போனாலும் பிரதர், ஒரு கோயிலுக்கு போவோம், அந்த பாஸ்டர் ஃபர்கிவ்னஸ் பத்தி பேசுவாங்க. நமக்கா கடுப்பு, இந்த மாதிரி பண்ணி விட்டாங்களே அப்படி சொல்லிட்டு. அதனால வந்து ஐ வாஸ் லைக் ஆர்கியூவிங் வித் காட், ஐ வாஸ் ஃபைட்டிங் வித் காட். ஐ வாஸ் சேயிங் இல்ல ஆண்டவரே மன்னிக்கலாம் முடியாது, அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட். சோ சர்ச்சை மாத்துறது, இன்னொரு சர்ச்சுக்கு போனேன். இதுதான் பிரதர், ஆண்டவர் நம்ம கிட்ட பேசும்போது இட் டசன்ட் மேட்டர், he is going to talk to us until we hear. ஆமா, இன்னொரு கோயிலுக்கு போனா அவர் ஒரு சீரீஸ் நடத்துறாரு, சரி, வெளியில வந்தா ஒரு பில் போர்டு பிரதர், அது வந்து ஜீசஸ் லவ்ஸ் யூ, forgive them. அது மாதிரி பிரதர் ஒரு 3 மாசம் பயங்கர டார்ச்சர். சோ நான் சொன்னேன், ஆண்டவரே இதெல்லாம் ஒர்க்கால, நான் போயிடுறேன், இந்தியாக்கே போயிடுறேன், சென்னைக்கு போயிடுறேன். அதுதான் அதே ஆர்கியூமெண்ட் தான் ஆண்டவரோட. ஆனா somehow இல்ல பிரதர், அந்த 3-4 மாசத்துக்குள்ள there is an unbelievable amount of compassion சொல்றதா, அது passion சொல்றதான்னு எனக்கு தெரியல, towards the guys who put me through that. இது அவங்கள தேடுறேன் நானு. எவனாவது போய் அவங்கள போய் தேடுவானா? So I'm searching, யார் இவனுங்க, எப்படி இது? So while I'm doing that research, என்னோட டே ஜாப் இல்ல பிரதர், I mine data. அதான் என்னோட பெரிய ஸ்ட்ரென்த். இது millions of rows இருந்ததுன்னா, that's like my home ground. I just work. So you're working for Bank of America even then? ஆமா. Okay. ஆமா பிரதர். So என்னது நல்ல when I'm doing all these research brother, I found out, first I thought this is a African American issue. Why? Because I found out that 1 out of 3 African American men are in prison. எல்லாமே accident I'm running into this research. Data. And then there's one paper that said any African American child that did not complete high school, right, ends up going to a prison, jail, or die before the age 30. Brother, in the stats நான் திரும்ப சொல்றேன், if you're an African American male child, okay, and you did not finish high school now, your chance of going to a prison, jail, or die before the age 30 is 100%. இந்த நம்பர் வந்து it was very alarming for me. எப்படி இது சாத்தியம், அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தென் நான் போய் இந்த பிரிசன் மினிஸ்ட்ரி பண்ணணும் அப்படின்னு பயங்கரமா எந்தூசியாஸ்டிக்கா, சக் கோல்சன் ஒரு பிரிசன் மினிஸ்ட்ரி, அவங்களுக்கு ரொம்ப நல்ல பிரிசன் ஃபெலோஷிப் ஒரு இது, அதுல போய் சேர்றேன். ஃபர்ஸ்ட் ஏஞ்சல் ட்ரீன்னு ஒரு ப்ரோக்ராம் பண்றோம். அந்த ப்ரோக்ராம் வந்து பிள்ளைங்களுக்கு கிறிஸ்மஸ் டைம்ல கிஃப்ட் கொடுக்குறது. அதுதான் இது. பாருங்களேன், ஆண்டவர் எவ்வளவு அழகா டெய்லர் பண்ணிட்டு வராங்கன்னு. ஒரு இன்சிடென்ட் நடக்குது, that's like one of the worst situations. Brother, when you see your life, really leaving you for 45 minutes, 45 minutes, I don't have an assurance that I will survive that night. Correct, brother? அதுல இருந்து வெளியில வரும்போது the way you look at life is so different. Your perspective on life. ரீசெண்டா ஒரு படம் ஏதோ ஒண்ணு பார்த்தேன், அதுல வந்து அவங்க சொல்றாங்க,
if you go through that experience and if you don't die, then I'm actually jealous of your life in it, because you will see life differently from Okay. that point. So அந்த மாதிரி ஒரு இது குள்ள வர ஆண்டவர் இவ்வளத்தையும் அப்படியே டெய்லர் பண்ணி கொண்டு வராங்க. அப்போ நான் நினைச்சு இது ஆப்பிரிக்கன் அமெரிக்கன் இஷ்யூ, அவங்களுக்கு தான் ஹெல்ப் பண்ணணும். இந்த ஏஞ்சல் ட்ரீ ப்ரோக்ராம் போனாலும் அங்கேயே எல்லா பக்கம் திரும்பினாலும் ஒரே ஆப்பிரிக்கன் அமெரிக்கன் ஃபெலோஸா இருக்காங்க. ஸோ தென் ஐ செட் அவங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்றது அப்படிலாம் பார்க்கிறேன். அப்போ பார்த்தா இந்த ஏஞ்சல் ட்ரீ ப்ரோக்ராமோட ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, வி கோ கிவ் அ கிஃப்ட். கிறிஸ்துமஸ் டைம்ல $20 ஒரு கிஃப்ட் ஒரு பிள்ளைக்கு. They have a very organized way of doing this. ஆனா come January we go back to our life. We do nothing. அப்புறம் திரும்ப அக்டோபர் நவம்பர் வந்தோடனே திரும்ப கிறிஸ்டியனைஸ் ஆயிடுறோம். ஆகி திரும்ப போய் ஒரு $20 ஒரு கிஃப்ட் கொடுத்து குட் ஜாப். கிறிஸ்துமஸ் டைம்ல எல்லாரும் இதை பண்றோம். இப்போ நம்ம அதை பண்ணிட்டு இருக்கோம். கிறிஸ்துமஸ் டைம் வரும்போது யாருக்காவது ஒரு இது டர்க்கி கொடுக்கறது, ஒரு கிஃப்ட் கொடுக்கறது, இந்தியாவுக்கு ஒரு சர்ச்ல வந்து கட்டுறதுக்கு காசு கொடுக்கறது, அந்த மாதிரி we have become so soaked into this culture. நான் வந்து யோசிச்சு பார்த்தேன், இந்த $20 கிஃப்ட் கொடுத்தா இந்த பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க? யூனோ வருஷம் முழுக்க அவங்களுக்கு கஷ்டம் இருக்கு. நம்ம வந்து அதுவும் இல்லாம ஜனவரி வந்தா தொலைச்சிட்டு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம திருப்ப நவம்பர்ல வந்து திருப்ப இன்னொரு $20 கிஃப்ட் கொடுக்குறோம். சோ இது வந்து எனக்கு ரொம்ப பாதரிங்கா இருந்தது. என்ன பண்ணுவாங்க இந்த பிள்ளைங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்குள்ள பிரிசன் ஃபெலோஷிப் வந்து பெரிய ஆர்கனைசேஷன். யூ கேனாட் ரியலி டு மச் வித் இட். I'm still continuing the research in the meantime, and I found out that 8 out of 10 Latino moms in this country that are giving birth are single moms. Oh. So, அந்த நம்பர் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா, the African Americans and Latinos make 66% of prison population in America. Okay. ஓகேயா? சோ இவங்க ரெண்டு பேர் இந்த ரேஸ்க்குள்ள ஏதோ ஒரு காமனாலிட்டி இருக்கு. அந்த காமனாலிட்டி கண்டுபிடிக்கணும்னு தேடும்போது தான் I run into a fact that 8 out of 10 Latino moms in this country are single moms. Okay. So then I realized the issue is not the race. The issue is not the color. The issue is not the gender. The issue is not having fathers at home. So if we bring the fathers back into the lives of these children, then the crime in this nation will come down. Okay. இதுதான் என்னோட அந்த தியரி, to work this. ஏன்னா இந்த ஆப்பிரிக்கன் அமெரிக்கன் கம்யூனிட்டிலையும் பாருங்க, 1 out of 3 African American men are missing in large cities. இங்கேயும் men are missing from the life of these. That puts these children into a vulnerable state. So you this entire episode has given you the insight into what's happening. இப்போ prison system நீங்க சொல்றது வந்து ஹை ஸ்கூல் விட்டு வெளில போனா ஆப்பிரிக்கன் ஃபேமிலி by 30 years is either in the prison or he gets killed. Then you get also the data among the Spanish that 8 out of 10 mothers is single parent, and the more than 60+% is these guys inside the prison. Now, let me ask you this. As a 23-year-old, when you came to the US, you would have come with a more like what most IT guys come here to live the American dream, greener pastures, land of opportunities, and ஈவன் கிறிஸ்டியன் கம்யூனிட்டிலே இங்கே வர்றது வந்து ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு தேசம், பாலும் தேனும் ஓடுகிற தேசம். இந்த ஒரு மைண்ட் செட்டில் அமெரிக்கன் ட்ரீமை பர்சியூ பண்ண தான் வராங்க. இந்த 23 வயசுல அந்த என்கவுண்டர் ஆகலனா, would your life gone the same way where multiples of today you go to any church, அமெரிக்காவில் ஆண்டவர் என்ன வந்து ஒரு நோக்கத்தோடு கொண்டு வந்திருக்கிறாரு, எனக்கு ஒரு பர்பஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு யோசிக்கக்கூடிய இந்தியாவில் இருந்த வைராக்கியமாக இருந்த விசுவாசிங்களே இங்கே வந்து கொஞ்சம் குளிர் விட்டு அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் ஒரு சர்வைவல் மோட்ல தான் ப்ரிடாமினண்ட்டாக இருக்காங்க. வைராக்கியம் இருக்கக்கூடிய ஆட்கள் ரொம்ப குறைவு. If not for that encounter, would Cyril Prabhu's life
become just another person who came here and followed the American dream? I believe so. But now I I'm believe so. looking at it, Anna, whatever you've told me, your early life without the father, your uncle who's helped you through the process, and back in India, you said Guild of Service helped you in your correct. education and all that. Right. I'm seeing all these experiences. Right. And you coming to the US and having this experience in California. God has been working with you right from your birth, orchestrating certain things so beautifully, which we do not see it when it happens. But now, as the scene unfolds, உங்க படத்துல நீங்க அழகா காட்டுற மாதிரி, which we will talk about later, அழகா அது பார்க்குற மாதிரி இப்போ நீங்க இந்த ப்ரோக்ரஷன் வரும்பொழுது இதெல்லாம் உங்களுக்கு எல்லாமே கைகூடி ஒன்றா வருது. யூஆர் அண்டர்ஸ்டாண்டிங் த இஷ்யூ ஆஃப் fatherless children. Your personal encounter in the crime scene makes you look at all this and you understand forgiveness is an issue. So your forgiveness, lack of fathers, all these things with the data available, it's coming together and God is trying to communicate something to you, and puzzle mari pieces are just falling in each other, and then you get into prison ministry. You see the larger need. You are not happy with temporarily becoming Christmas Tata and solving the problem just by giving them goodies. So இப்படிதான் ஆண்டவர் ஆர்கெஸ்ட்ரேட் பண்ணி கொண்டு வரார். ஏர்லி லைஃப்ல இருந்த எக்ஸ்பீரியன்ஸ், நீங்க படத்துல அதை கொஞ்சம் பத்தி பேசுறீங்க. ஏர்லி லைஃப்ல இருந்த எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் வரும்பொழுது, எல்லாம் கைக்கூடி வரும்போது, does that make you understand the situation much better? கண்டிப்பா பிரதர். என்னன்னா எங்க எனக்கு இன்னொரு பிகெஸ்ட் ரெவலேஷன் இல்லை பிரதர். நான் இந்தியாவில் இருக்கும்போது ஐ நெவர் ஹேட் ஃபாதர் இன் மை லைஃப். நான் மாமா வீட்டில தான் வளர்றேன். அப்போ யாராவது நம்ம ஊர்ல எல்லாம் கேட்பாங்க, அப்பா என்னப்பா பண்றாரு? ரொம்ப சாதாரண கேள்விதான் அது. சரியா? இப்ப யாரோ ஒருத்தரை பாக்குறாங்க, அவங்க என்ன கேட்பாங்க, உங்க அப்பா என்ன பண்றாங்க? பிரதர், இந்த கேள்வி is a soul crushing question for me. I understand. Because I cannot answer that question. இப்ப யாரையோ ஒருத்தர் புது ஆளை பார்க்கும்போது I always really don't want them to ask that question to me. Okay? ஏன்னா எனக்கு அதுக்கு சரியான ஆன்சர் கிடையாது. I always, in other cases, I used to say, எங்க மாமா என்ன பண்றாங்களோ, I'll tell that, அது மாதிரி ஏதோ மலுப்புறது தான். ஆனா உள்ளுக்குள்ள அது ரொம்ப உறுத்தலான ஒரு கேள்வி. இப்போ எங்க I find myself connected with these children பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. Later I end up with these kids. Research shows the children are most affected and the children are feeding. I realized these children, when somebody asked them that question, உங்க அப்பா என்ன பண்றாரு? அந்த கேள்விக்கு அவங்களுக்கு பதில் கிடையாது. எங்க அப்பா பெரிய பிரிசன்ல இருக்காரு, எங்க அப்பா கொலை பண்ணிட்டு இதா இருக்காரு, பேங்க்ரா, அப்படிலாம் சொல்ல முடியாது. See, இது ஒரு vulnerable situation. I found myself attached to that question in the life of these children. See, sometimes God allows certain things to happen. இப்போ டேவிடோட லைஃப்ல பாக்குறோம். அவர் அந்த அப்சலோம்ல இருந்து தப்பிச்சு போகும்போது ஒருத்தர் இந்த மண்ணு கல்லெல்லாம் தூக்கி போட்ட ரத்த பிரியனை உனக்கு தேவை அப்படிலாம் சொல்லும் போது அவரை சுத்தி இருக்கிற அந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் சொல்றாங்க, why is this dead dog speaking to you like this? அவனோட தலையை போய் வெட்டிட்டு வந்துடுறேன் அப்படிலாம் சொல்றாங்க. இப்போ David actually gets angry with that. He says, what is between you and me? Why are you getting angry over this? Because God allowed this guy to talk. That's why he is cursing me. So sometimes God allows these things to happen in our life, and if we don't pay attention to that detail, brother, அதை கடந்து போயிடுறோம். அது கொஞ்சம் கூட யோசிக்காம நம்ம அதை கடந்து போயிடுறோம். அதை நம்ம கொஞ்சோண்டு யோசிச்சு, ஏன் ஆண்டவர் சில வேளை பண கஷ்டம் வருது, சில வேளையில வைஃபோட பிரிஞ்சு போயிடுறாங்க, சில வேளையில வேலை போயிடுது. See, it's not that God is having a fun making us go through a rough time.
There is a reason why God allows certain things to happen so that we will actually figure out what is God trying to tell me, நீங்க ஆரம்பத்துல சொன்னீங்க. Interesting that you're bringing that point. Of late, what I've been preaching also is there's so much of this fairy tale gospel going around. ஆண்டு வந்து உன்னை யோசிப்பு மாதிரி இருந்தா உன்னை பிரைம் மினிஸ்டர் ஆகிடுவாரு, நீ எஸ்தர் மாதிரி அனாதையா இருந்தா உன்னை ராணி ஆகிடுவாரு. நான் அப்ப எல்லாம் சொல்லுவேன், see the whole point is not for them to become the prime minister, the whole point is not for her to become a queen. For what? ஜோசப் என்ன சொல்றான், இது நீங்க செய்யலடா, கர்த்தர் தான் செஞ்சாரு, அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்கும்படி. So if you just finish the story with I went through the hardship, I've come here, then it's a happily ever lived after fairy tale story. பர்பஸ் இல்ல அது. இப்ப பிரசங்கம் என்ன ஆயிடுச்சு, ஃபேரி டேல் எண்டிங்கோட முடிஞ்சிருது. என்ன நோக்கம், எதுக்கு இதெல்லாம் செய்யறாரு? அந்த ரிஃப்ளெக்ஷன் क्वेश्चन நீங்க சொல்றீங்கல்ல, நீங்க இப்ப போயிடுறோம் அப்படின்னு. I think that was the important factor in your thing where everything comes together and you're asking the question, why all this? And why is God exposing me to all this? And that is what birthed the vision. Continue, brother. கரெக்ட். இன்னொன்னு என்ன தெரியுமா பிரதர், 7 வருஷம் I took this data, went to church after church after church. 7 வருஷம் nobody listened to me. சரியா? இது வந்து போய் பேசுவேன், எல்லாரும் சொல்லுவாங்க, ஓ நான் நல்லா பேசுறேன் தம்பி, it's a really good job, you have done a lot of work, அப்படிலாம் சொல்லுவாங்க. அவனிய 7 years goes by brother. 2012ல 2005 ஷார்லட் வரேன். 12 வரைக்கும் போயிடுச்சு, 7 வருஷம் போயிடுச்சு பிரதர். அப்புறம் நான் நினைச்சேன், இதை எப்படி எங்க போய் ஃபிக்ஸ் பண்றது? ஒரு சாப்லன் ஒருத்தர் கிடைச்சாரு, அவர்கிட்ட போய் நான் சொன்னேன். From California, when do you come to Charlotte? ஷார்லட் வந்து 2005ல வரேன் நானு. Okay. இதுக்கு நடுவுல I went to Canada also. அங்கெல்லாம் ஒர்க் பண்ணிட்டு திருப்ப நான் ஷார்லட்டுக்கு வரேன். ஏன்னா பேங்க் ஆஃப் அமெரிக்கால வந்து I was working for Bank of America, where Bank of America and Nations Bankன்னு 2 பேங்க் merge ஆகுது. merge ஆகும்போது they realized Bank of America did not buy Nations Bank. It's actually Nations Bank bought Bank of America. The deposits வச்சு பார்க்கும்போது. So the headquarters for Bank of America moves from California to Charlotte. So I was part of that move to come to Charlotte. அந்த லீடர்ஷிப் எல்லாரையும் அங்கிருந்து கொண்டு வந்து 2005ல ஷார்லட்ல வந்து சேர்றேன் நான். வந்ததுக்கு அப்புறமும் I'm just pursuing this whole dream. It's been 12 years. ஆமா பிரதர். And then ஃபைனலா நான் போய் 2012ல போய் இந்த சாப்லன் ஒருத்தரை பார்த்து சொல்றேன், எனக்கு ஒரு 15 நிமிஷம் சான்ஸ் கொடுங்க இந்த இன்மேட்ஸ் கூட பேசுறதுக்கு. ஏன்னா வந்து 2012ல. ஓகே. So 2005 வரீங்க, 12 வருஷம் ஆகுது. Then okay, 2012 fine. 19 years. சரியா? So ஆமா, January 7th பிரதர் கர்ஷான் ஒரு பிரிசனுக்குள்ள போறேன். போய் அந்த இன்மேட்ஸ் கிட்ட வந்து எனக்கு பேசுறதுக்கு ஒரு 15 நிமிஷம் கொடுங்க அப்படின்னு சொல்றேன். அந்த 15 நிமிஷத்துல I was casting my vision to them. நான் சொன்னேன், இங்க பாருங்க, I don't really care about you, okay? But I care about your children. ஏன்னா your children, ஒவ்வொரு இன்மேட்டோடைய சில்ட்ரன் இல்ல பிரதர், has more probability of coming into prison. நிறைய வாட்டி சொல்றேன், 70% சொல்றாங்க, 82% சொல்றாங்க. Pretty high number of children that has a father and mother in prison ends up in a prison. சரியா? நான் சொன்னேன், ஒரு நாளைக்கு 4,500 kids that are going into prison, jail or some correctional system every day. Okay? We are feeding into the prison system. Most of it is your kids. அதுக்கப்புறம் நான் அவங்கள்ட்ட கேட்டேன், how many of you grew up without fathers? கை வேற தூக்குனாங்க. சொன்னேன், 85% of people serving time in prison never had a father at home. அதுதான் பாட்டம் லைன் இஷ்யூ. நம்ம வந்து இந்த பிரிசன் மினிஸ்ட்ரின்னு வரும்போது நம்ம என்ன இந்த 7 வருஷம் 12 வருஷம் இதெல்லாம் சொல்றோம் இல்ல பிரதர், அந்த டைம்ல கூட இந்த பிரிசன் மினிஸ்ட்ரி நடக்குது. எப்படின்னா, போய் நம்ம பைபிள் ஸ்டடி பண்றோம், சண்டே மார்னிங் சர்வீஸ் பண்றோம், அதெல்லாம் பண்ணலாம், அது தப்புன்னு நான் சொல்லல. ஆனா அது டேஞ்சிபிள் ரிசல்ட்ஸ் கொண்டு வரல பிரதர். இஃப் சக் கோல்சன் ஒரு
He's starting prison fellowship in 1974 ஆரம்பிக்கிறாங்க. ம். அப்போ 250,000 people are in prison. ம். And he goes to every prison across the country. ம். Okay. Come 2023, we find 2.3 million people in prison. Oof. We went from 250,000 to 2.3 million people. Ten times The country did not grow by 450% to have this many people in prison. என்ன நம்ம பாட்டம் லைன் இஷ்யூ கண்டுபிடிக்கிறோம்னா பிரிசன்குள்ள போகும்போது we are measuring this recidivism அப்படின்னு ஒரு ரேட்டை கண்டுபிடிக்கிறோம். அது என்னன்னா when you come out of prison, the chance of you going back into prison, அதுதான் அந்த term recidivism. You come back into the prison is 70% in the country. When you get released from prison, in the first 30 to 90 days, 70% of them come back to prison. So, எல்லா prison ministryயும் are trying to handle that issue. They want to help these guys find Christ, help these guys to do that. But they go out and then they come back in. Okay? So they are trying to address that part. நான் என்ன சொன்னேன், that's not the only issue. ஏன்னா, if that's the only issue, from 250,000, 299,000 தான் வந்திருக்கணும். The issue has changed. The issue is your children are following your footsteps. The pipeline is now changed. The pipeline is now has your children fastly coming in. We have to squeeze that pipeline. அதுதான் என்னோட point with these guys. You found that data. How many of Correct. the children of the inmates come back? So 82%. If you have a child, of a prisoner's child comes children into the back system. to prison. Correct. So நான் சொன்னேன் இந்த 82% squeeze பண்ணணும். We didn't come here overnight. ஒரு 15-20 வருஷமா. இது வந்து இந்த ஃபாதர்லெஸ்ன்ற இந்த இஷ்யூ இருக்குல்ல பிரதர், எங்க ஆரம்பிக்குதுன்னா 1968ல ஆரம்பிக்குது. லிண்டன் ஜான்சன் ஒரு பிரசிடென்ட் வராரு. கெனடி கில் ஆனதுக்கு அப்புறம் லிண்டன் ஜான்சன் becomes a president. அப்போ அவரு ஒரு சிவில் ரைட்ஸ் மூவ்மெண்ட் ஆக்ட்னு ஒரு பில்ல பாஸ் பண்றாங்க. அந்த பில்ல வந்து இந்த ஆப்பிரிக்கன் அமெரிக்கன்ஸ் எல்லாரும் வந்து கேன் கோ டு பார்க்ஸ், தியேட்டரு, ஸ்கூல்ஸ், அது மாதிரி நிறைய நல்ல விஷயம் இருக்கு. ஆனா அதுல if an African American woman doesn't have a husband now, then they were giving $24,000 as a social security system மாதிரி ஏதோ ஒரு இதுல they are giving $24,000. Fast forward 70sல ஒரு பெரிய டிப்ரெஷன் வருது அமெரிக்கால. African American men are leaving their homes so that the women can get that $24,000. இன்னைக்கு விலை வந்து அது $95,000 equivalent if you had gotten 24,000 in the 70s. So the African American families were getting disintegrated along the way. அப்போ இருந்து 68ல இருந்து we have been funding this fatherlessness. Okay. So நம்ம வந்து we are going against a stream to fix a problem that has been funded for over 50 years. சரியா பிரதர்? இது வந்து generational curse. இந்த generationalா இந்த curse நம்ம break பண்ணனும்னா we need the blood of Jesus Christ to fix that problem. We've tried every possible way. Program எழுதுறோம், அதை பண்றோம், இதை பண்றோமே ஒழிய we are not fixing the direct issue of generational curse. அதுக்கு தான் வந்து we cannot fix this problem without Christ. We have tried every way to solve this problem. Even brothers, நம்ம Bible study பண்ணா கூட it is almost like we want to satisfy us. We are not actually, addressing the core issue of this problem. So நான் என்ன பண்ணேன், first thing brother, first year 2012 அடி மேல அடி பிரதர், ஒருத்தனும் கேட்கல. வெளியில ஒரு 20 பயல்க கையெழுத்து போட்டானுங்க அவங்க பிள்ளைங்கள. சரின்னு சொல்லிட்டு நான் என்ன சொன்னேன், my goal was to help them with two things brother. One, I want to reconcile their relationship. Number two, I want to help them with education. So 2012 மே மாசம் வருது, ஜூன் மாசம். இப்போ நான் என்ன சொன்னேன், ஸ்கூல் சப்ளைஸ் எடுத்துட்டு போய் பிரிசன்ல வச்சு பெரிய வால்மார்ட் மாதிரி ஒரு ஸ்டோரை கிரியேட் பண்ணி, ஃபாதர்ஸ்லாம் வாங்க,
உங்க பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் பேக்கை ப்ரிப்பேர் பண்ணுங்க, நான் கொண்டு போய் கொடுக்குறேன்னு. எல்லாம் வந்து மாங்குன்னு இந்த பேக் த பேக்ஸ் ஒரு 108 பேர் பேக் பண்ணாங்க பிள்ளைங்க, 108 பிள்ளைங்களுக்கு. அதுல கொலம்பியா சவுத் கேரளானால ஒரு 88 பிள்ளைங்க இருக்காங்க. ஸோ ஐம் கோயிங் தேர் டு கிவ் த பேக்ஸ். பிரதர் 88 பேர்ல மொத்தம் 4 பிள்ளைங்க தான் வந்தாங்க பிரதர். ஃபர்ஸ்ட் வந்து they don't understand why is an Indian guy who never had an experience like what I'm going through would even understand my problem. இவன் கருப்பனும் இல்ல, வெள்ளக்காரனும் இல்ல, அமெரிக்கனும் இல்ல, இவனுக்கு கிரீன் கார்டும் இல்ல, சிட்டிசன்ஷிப் கூட கிடையாது. இவனுக்கு என்ன தெரியும் என் லைஃப பத்தி? இவன் எப்படி? ஆமா பிரதர், H1Bல தான் இருக்கேன் நானு. சோ அவங்களுக்கு என்னன்னா, இவனுக்கு என்ன தெரியும் என் வாழ்க்கைய பத்தி? நான் எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டேன். அது மாதிரி ஒண்ணு. ரெண்டாவது வந்து நம்ம பேசுற இங்கிலீஷ் வேற நிறைய ஸ்லாங். அங்க நம்ம வேற ஸ்லாங்க போட்டு பேசுறோமா, இந்த பையனுக்கு வந்து எப்படி இதெல்லாம் சாத்தியம்? இவனுக்கு என்ன தெரியும் என் வாழ்க்கை? நான் பட்ட கஷ்டம் எனக்கு தெரியாது. So they were rejecting me on that angle. ஸ்கூல் பேக்ஸ் வரலன்னா அன்னைக்கு வந்து என்னாச்சு, கொலம்பியாவோட ஷெரீஃப் வந்திருக்காங்க. இவங்க கொக்கோ கோலா சாப்பாடு அனுப்பிச்சு வைக்கிறாங்க. ஆர்மி பேஸ் ஃபோர்ட் ஜாக்சன்ல இருந்து ஆர்மி ஆக்டிவிட்டி பஸ்ல ஆளுங்க வராங்க. எல்லாம் பெருசா பிரம்மாண்டமா, நம்ம தான் தெரியும்ல, ஒரு சின்ன இது கிடைச்ச உடனே அதை ஒரு பிரம்மாண்டமா பண்ணுன்ற ஒரு இதுல தான் பண்றேன். 88 பேர்ல 4 பேர் தான் வராங்க பிரதர். ஸ்கூல் சப்ளைஸ் அனுப்பிச்சு வைக்கிறேன் பிரதர். அனுப்பிச்சு வச்சா the fellows, the families threw the bags outside. They didn't even want that. They didn't even want the relationship with the guy who was inside. Statisticsல என்ன சொல்லுதுன்னா brother, if you're sentenced over 5 years na, the families abandon you. They don't want to deal with you. They want to move on with their life. இந்த ஊர்லயா சென்டென்சிங் எல்லாமே 40 வருஷம், 200 வருஷம், 400 வருஷம் எல்லாம் கொடுக்குறாங்க சென்டென்ஸ். So in the fellows they ignore them and move on with their life. So they don't want anything to do with them. So ஆண்டவர்ட்ட அழுகுறேன், ஆண்டவரே என்ன ஆண்டவரே பண்றது? நான் நல்லதான் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது ஆண்டவரே. 1 வருஷம் போயிடுச்சு. ஓகே, இந்த கஷ்டத்துக்கு நடுவுல hold the thought. I want to கொஞ்சம் address something before that. இப்போ 93ல இன்சிடென்ட் நடக்குது. நீங்கள் கனடா போகிறீங்க, நடுவில் 2005 நடுவில் வந்து பிரிசன் மினிஸ்ட்ரியில் இன்வால்வ்டாக இருக்கிறீங்க. நிறைய டேட்டா கேதர் பண்ணுறீங்க, ஆஃப்ரிக்கன் கம்யூனிட்டி பற்றி டேட்டா கேதர் பண்ணுறீங்க, ஹிஸ்பானிக் டேட்டா பண்ணுறீங்க. யோர் ஃபேமிலி பேக்ரவுண்ட், காட் பிரிங்ஸ் எவ்ரிதிங் டுகெதர். யூ அண்டர்ஸ்டாண்ட் த ப்ராப்ளம் இஸ் fatherlessness. By 2005 there's again another milestone. So by 2012 you're almost 19 years into what has happened, right? Now the problem with what I'm also seeing with our Christian community is, இப்போ ஹனானி வந்து நெஹெமியா கிட்ட வந்து ஹார்ட் டேட்டா கொடுக்குறான், ஜெருசலம் எப்படி இருக்குதுன்ற ஒரு டேட்டா கொடுக்குறான். அது ஒரு இன்ஃபர்மேஷனாக மாத்திரம் நெஹெமியா பார்க்காம, scholars say that he gets the information by December. Till almost March and April the guy fasts and prays and seeks the Lord. See, that's a big difference that the wall got built. He was not just willing to be moved by the vision for 1 hour. நம்ம ஒரு மெசேஜை கேட்டு ஒரு வாரமோ ஒரு நாளோ 10 நாளோ கன்விக்ஷன் அதுக்கப்புறமா போனது இல்லாமல், my other point is because there are a lot of these young IT guys, families who have been on fire for the Lord in India. இங்கே வரும்பொழுது கொஞ்ச நாள் அந்த ஃபயர் இருக்குது, இதில் ஒரு மெசேஜ் கேட்கும் போது ஸ்டர் ஆகிறாங்க, அதுக்கப்புறமா அது ஃபிசில் அவுட் ஆகிடுது. What kept that vision going for 19 years for you? Because you are again surrounded by a culture of IT guys, H1B visa, நமக்கு green card வருமா, நம்ம வீடு வாங்கலாமா, பசங்க செட்டில் ஆகலாமா. That is the aspirational questions which is there. Among that question for 19 years, how did you keep this intensity, zeal and the vision? See, எதற்காக நான் பிடிக்கப்பட்டேனோ அது வந்து ஆண்டவர்களை பிடிச்சிட்டாருன்னு தெரியுது. But I want to ask you so that it will be an encouragement for the youngsters.
that you can be part of a country like this, you can be part of a very good job, very good career, move into leadership, but still have that cutting edge. இப்போ நெஹமியா கப்பேரரா இருந்த அந்த தரிசனம் வச்சிருந்தா மாதிரி உங்களுக்கு அந்த 19 years, what was it that kept the vision going? எனக்கு வந்து நான் நினைக்கிறேன் 2-3 விஷயம் இருக்குன்னு நினைக்கிறேன் பிரதர். ஒண்ணு வந்து என் வாழ்க்கையில வந்து நான் வந்து அடிபட்டு தான் வந்தேன். ஸோ நத்திங் வாஸ் கிவன் டு மீ ஈஸிலி. ஸோ அது ஒரு பேக் ஆஃப் மை ரேடார் ஸ்கிரீன்ல இருக்குது ஒண்ணு. 2வது பிரதர் என்னன்னா, இந்த இந்த இடைப்பட்ட காலத்துல கூட இந்தியால ஒரு கம்பெனி ஆரம்பிக்குது. அந்த கம்பெனி அடி உத குத்துன்னு போய் ஐ எண்ட் அப் வித் ஓவர் $500,000 பெட். அங்க இந்தியால என்ன பண்ணிட்டாங்க இந்த பசங்க, அந்த வேலை போற மட்டும் போல எனக்கு. அதாவது என்ன பண்ணிட்டாங்க, என் காசு மட்டும் போல, இவனுங்க யுஎஸ்க்கு உள்ள கம்பெனிக்கு மெயில் அனுப்பிச்சிட்டாங்க. இவனுக்கு இந்தியால கம்பெனி இருக்கு, அது இருக்கு, இது இருக்குன்னு அனுப்பிச்சு வேலை வேற போயிடுச்சு. சரியா? ஸோ 2004ல 2003ல ஐ லாஸ்ட் மை ஜாப். மை ஹவுசிங் எல்லாம் போகுது. என் ஹவுஸ் ஃபோர்க்ளோஸ் ஆகுது இங்க கலிபோர்னியால. 2004ல ஆகஸ்ட்ல ஒருத்தர் எனக்கு கூப்பிட்டு கேட்கிறாரு, பேங்க் ஆஃப் அமெரிக்கால திருப்ப ஒரு வேலை இருக்கு, நீ ஏற்கனவே பேங்க் ஆஃப் அமெரிக்கால வேலை பார்த்திருக்க, ஒரு சின்ன வேலை இருக்கு வரியான்னு. நமக்கு வந்து சர்வைவல் மோட்ல இருக்கேன் நான். ஸோ ஐ சரி ஓகே ஷூர் அப்படின்னு எடுக்கிறேன். ஆகஸ்ட் 2004ல அந்த ஜாப் எடுக்கிறேன் பிரதர். டிசம்பர் 2004ல பேங்க் ஆஃப் அமெரிக்கா டிக்ளேர்ஸ் மீ as a top 1% of the bank. ஆண்டவரோட கிருபை பிரதர். இதுல எல்லாம் நான் பண்ணா கூட God gives me a chance to see my own life back again. சரியா பிரதர்? அடிப்பட்டு திருப்ப ஷார்லெட்டுக்கு கூட்டு வராங்க. கலிபோர்னியால இருந்து ஷார்லெட்டுக்கு வந்தீங்கன்னா டவுன் டவுன்ல ஒரு குயின் ஹெட் மாதிரி உள்ள ஒரு பில்டிங் இருக்கும். நீங்க டவுன் டவுனுக்குள்ள வந்தீங்கன்னா இட் லுக்ஸ் லைக் வித் a queen head மாதிரி 65th floor. கலிபோர்னியால இருந்து கூட்டிட்டு வந்து அந்த இடத்துல அது அந்த இது வந்து ரெஸ்டாரண்ட் அங்க இருக்கு. பேங்க் ஆஃப் அமெரிக்காவோட ரெஸ்டாரண்ட் அந்த 65th floorல இருக்கு. They bring only their customers, high-end people. And இந்த அவார்டு வின் பண்ணதுனால they brought me there and they served me food on a plate that has the emblem of Bank of America gold plated. Brother, 3 மாசத்துக்கு முன்னாடி I didn't have a job. I had like a debt. I have all these things. My house got foreclosed. எல்லாம் நடக்குது பிரதர். அந்த 3 மாசத்துக்கு அந்த பீரியட்ல I get elevated. I become a senior vice president in Bank of America. இதெல்லாம் பார்க்கும்போது இல்ல பிரதர், இது வந்து இட்ஸ் நாட் லைக் சம்திங் ஹேப்பன் ஆன் அ நார்மல் பேசிஸ் பிரதர். ஸோ நான் என்ன பண்ணேன், I ran into this guy named 7 Habits of a Highly Effective People ஒரு புக். அந்த புக்ல வந்து ஸ்டீவன் கவி எழுதுறாரு, you have to write a mission statement for life. So இந்த pondering நடுவுல I'm writing a mission statement. I think anyone that is listening to this message, brother, they should actually make at least an attempt to write down what is the legacy that they want to leave behind when they die. Okay, அதுதான் அவங்க அந்த இதுல சொல்றாங்க. So ஒரு 1 year I take time to ask God, Andre, what do I need to do? What do I leave here in this earth? What is the legacy I want to... So I'm pondering that question. And so I picked up, Psalms 8:2ல வருது நினைக்கிறேன். It says, defend the fatherless and the poor. Defend. நம்ம ஒன்னும் அதை கிளிக்கலாம் தேவையில்ல. Defend the fatherless அப்படின்னு ஒரு வசனம் வருது. அந்த வசனத்தை I took it and applied to myself. And I write my mission statement based on that verse. So, இப்போ இல்ல brother, now when I die, right, here is what I want people to write in my tombstone. This guy defended fatherless. If they had written that in my tombstone, would my life reflected that? சரியா? So நான் என்ன பண்ணேன், எனக்கு அந்த மிஷனுக்கு
அக்காம்ப்ளிஷ் பண்ண முடியாது வர எல்லா காரியத்தையும் ஐ ரிமூவ் ஃப்ரம் மை லைஃப் வெரி குவிக்லி. இது நான் புரியுற மாதிரி கொஞ்சம் இது பண்ணிடுறேன். இப்போ உங்களுக்கு வந்து பெரம்பூர்லேருந்து கொளத்தூருக்கு போகணும்னு தெரிஞ்சிட்டா நீங்க பொஷாக்கத்துக்கு போற ரோட எடுக்க மாட்டீங்க. கரெக்ட். டெல்லிஸ்க்கு போற ரோட Absolutely. எடுக்க மாட்டீங்க. கரெக்ட். ஸோ ஆண்டவர் வந்து உங்களுக்கு தெளிவா இதுதான் டைரக்ஷன் காட்டின உடனே anything that is counterproductive to that you removed it from your life. Correct? Perfect. Continue. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. இன்னொன்னு வந்து என்னோட பெரிய இது என்னன்னா, the people that God put in my life. See, நான் அதை ஒரு புக்கா எழுதியிருக்கேன் பிரதர். Are You Dancing in the Rain ஒரு புக் எழுதியிருக்கேன். அந்த புக்ல I'm writing about the people that came into my life. Is it that available invested. online? Amazonல இருக்கு பிரதர். Amazonல இருக்கு. And if anyone இருக்கு பிரதர். இருக்கு. And anyone wants it, please don't go buy it. Just send a quick email. I'll mail that because it's not even worth buying from Amazon. I'll mail that book for anyone. So அந்த புக்ல என்ன பண்றேன்னா, all the people இப்போ எங்க மெயில் அம்மா ஐடி போட்டீங்கன்னா இந்த சமயத்துல உங்களுக்கு போட்டலாம் அந்த புக் வேணும்னா. என்ன மெயில் ஐடி? கண்டிப்பா பிரதர். இமெயில் போட்டுலாம் பிரதர். Cyril_Prabhu@proverbs26.org அனுப்புங்க. I'll definitely mail the book to you. So அந்த புக்ல வந்து I'm writing about the people that I came across in my life. எங்க அம்மாவை பார்க்கிறேன். எங்க அம்மா வந்து அவ்வளவு படிச்சவங்க இல்லை. ஆனா வந்து இந்த இப்போ when you are a single mom raising kids, அமெரிக்கா மட்டும் இல்ல பிரதர், இந்தியாவில் ரொம்ப கஷ்டம். சரி, நிறைய கஷ்டம் அவங்களுக்கு இருக்கும்ல. அவங்க வந்து கேத்தலிக் ஃபெய்த்ல வராங்க. ஸோ அவங்களுக்கு வேளாங்கண்ணி கோயிலுக்கு போறது ரொம்ப பிடிக்குது. அவங்க என்ன சொல்றாங்க, இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் I'm interviewing and asking her what kept you going. இல்ல அவங்க சொல்றாங்க, so many times she wanted to commit suicide. So she wanted to run into that water. அந்த பக்கத்துல இந்த வேளாங்கண்ணி கோயில்ல இருந்து வெளில வந்தீங்கன்னா அந்த பீச் இருக்கு. She wanted to run inside and kill herself. And every time the water touched her feet, she realized நானும் போயிட்டேன்னா அந்த பையன் என்ன பண்ணுவான், that backed her off. சரியா? ஸோ அது மாதிரி அவங்க எல்லாம் அதெல்லாம் என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்ல பிரதர், அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் ரைட். நானு ஸோ ரெண்டாவது மாமாவை பார்க்குறேன். ஒவ்வொரு காரியத்தையும் அவங்களோட இதை பார்க்கும்போது அவங்க டெப்டி கலெக்டரா இருக்காங்க புதுக்கோட்டையில. என்னோட காலேஜ் ஃபீஸ் கட்டணும் ஃபர்ஸ்ட் டே பிஷப் ஈபர்ல. இவங்க அங்கிருந்து அவங்களோட கவர்மெண்ட் கார்ல எடுத்து வந்திருக்கலாம். ஆனா அதுக்கு பதிலா இது பஸ்ல ஏறி அங்கிருந்து திருச்சிக்கு 3 மணி நேரமா ஏதோ நினைக்கிறேன் பஸ்ல வந்து அன்னைக்கு காலைல 8 மணிக்கு நான் நின்னுட்டு இருக்கேன். அவங்க அங்க பின்னாடி வந்து நிக்கிறாங்க. இந்த பையன் தனியா நின்னுட்டு இருப்பானே, அப்பா இல்லாம எல்லாரும் காசு கொடுப்பாங்க, இவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு நினைச்சிட்டு. கரெக்டா பிரதர்? சோ இது மாதிரி என்னோட லைஃப்ல நிறைய பேரு they come and invest. So God modeled compassion for you and all this through real people which you saw. கண்டிப்பா பிரதர், கண்டிப்பா. நான் என்ன சொல்ல வரேன்னா, whoever is listening to this இல்ல பிரதர், all I'm saying is இந்த அமெரிக்கன் லைஃப் வந்து ரொம்ப ஃபாஸ்ட் பிரதர். நம்ம இப்படி திரும்பி அப்படி திரும்புறதுக்குள்ள 50 வயசு ஆயிருது, 70 வயசு ஆயிருது. We will lose all these things. I'm only saying pause and ask God, ஆண்டவரே, what do you want me to do with this life? If we can ponder that question இல்ல பிரதர், God will really answer. எங்கேயோ ஒரு இடத்துல ஆண்டவரை கேள்வி கேட்டு பதில் சொல்லன்னு இருக்கா இல்லையா பிரதர்? So அதுதான் I think that was a blessing for me. That kept the fire going. Absolutely brother. So எனக்கு வந்து that might be left, yeah. so எனக்கு இன்னொரு இது என்னன்னா, என்னோட லைஃப்ல வந்து இந்த அடிபட்டு வர்றதுனால இல்ல பிரதர். ஸோ என்னோட ஃபைட்டும் வந்து இட்ஸ் ஜஸ்ட் கெட்டிங் ஸ்ட்ராங்கர். சில வேளையில வாட் இஸ் யுவர் மிசரி பிகம்ஸ் யுவர் மினிஸ்ட்ரி. ஸோ அப்படிதான் மாத்தி வருது. ஸோ நான் என்ன பண்ணேன், இந்த பசங்களை ஃபர்ஸ்ட் இயர் ஃபெயிலியர் பிரதர், 2012 அட்டர் ஃபெயிலியர். ஆண்டவர் அழுது ஜெபம் பண்ண இருக்கேன். இப்போ ஆண்டவர் வெளிப்படுத்தின விஷயம் என்னன்னா, இவங்க ஏன் ரிஜெக்ட் பண்றாங்க? ஒன்னு ரிஜெக்ட் பண்ணல,
They're not rejecting you. They're rejecting this whole ideology that you're trying to say. படிக்க வைக்கணும்ன்ற உன்னோட ஐடியாலஜியை ரிஜெக்ட் பண்றாங்க, ஒன்னா சேர்க்கணும்ன்ற இந்த ஐடியாலஜியை ரிஜெக்ட் பண்றாங்க. கரெக்டா? சோ நான் என்ன பண்ணேன், மார்ச் 2013 I took 18 இப்ப அந்த ரெண்டு வார்த்தை சொன்னது வந்து அவ்வளவா ரெஜிஸ்டர் ஆகல. நீங்க வந்து படிக்க வைக்கணும்னு சொல்றது வந்து இப்போ ஃபர்ஸ்ட் வி ரெகக்னைஸ்ட் அண்ட் வி பிச்ட் வித் த ஃபாதர்லெஸ்னஸ். ஸோ அதனால ஃபாதர்ஸ் தேவையானதுன்னு சொன்னீங்க. இப்போ அந்த பசங்களை படிக்க வைக்கணுன்ற ஐடியாலஜி, இந்த ஃபேமிலி ஒன்றாக்கணுன்ற ஐடியாலஜி நம்ம அவ்வளோவா அதில் கான்சன்ட்ரேட் பண்ணல. விச் இஸ் பார்ட் ஆஃப் த. So you recognize the data fathers are not there. As a result of that, you wanted the inmates to make the bags, but the family did not connect. What were you trying to do there? So, என்னோட thought process என்னன்னா brother, ரொம்ப simple. I wanted to make sure that I can help them with education. அதுதான் எனக்கு தலையில இருந்தது. ஏன்னா 1 out of 8 kids that goes to elementary school in America doesn't finish high school. 6.6 million children are dropping out of school every year. So, education was a very strong correlation to this also. நமக்கு அந்த படிப்பு இருந்ததுனால தானே பிரதர் திருப்ப பேங்க் ஆஃப் அமெரிக்கா வர முடிஞ்சது. படிப்பு இருந்ததுனால தானே நம்மளால ரெக்கவர் பண்ண முடிஞ்சது அந்த டவுன்ஃபால் எல்லாம் இருந்து. ஏன்னா சோ நான் வந்து இந்த I was concentrating more on education. Then God was saying, இதுல வந்து biggest hurdle for them is not able to forgive the guy who's put them through this thing. சரியா? சோ நான் என்ன சொல்றேன், அப்போ ஆண்டவர்ட்ட சொல்றேன் எப்படி இதை ஃபிக்ஸ் பண்றதுன்னு. தென் அப்போ வந்து ஈஸ்டர் வருது and I run into the washing of the feet. God connects that with the fathers inside that prison. 18 பிள்ளைங்களை கூட்டிட்டு போறேன் மார்ச் மாசம் அந்த வருஷம். ஈஸ்டருக்கு முந்தின வாரம் குட் ஃப்ரைடே அந்த டைம்ல வந்து கூட்டிட்டு போறேன். ஃபாதர்ஸ் சொன்னேன், எப்படி ஜீசஸ் அவங்க டிசைபிள்ஸை வாஷ் பண்ணாங்களோ அது மாதிரி வாஷ் யுவர் சில்ட்ரன்ஸ் ஃபீட் அண்ட் ஆஸ்க் ஃபார் ஃபர்கிவ்னஸ் அப்படின்னு சொல்றாங்க. சொன்னா பிரதர் அந்த 18 பேர் who washed their children's feet gets released the following year. ஓகே, ரெகுலர் ப்ராசஸ்ல அவங்க வந்து கடைசி நாட்கள்ல prison இருந்ததுனால they get released. The normal statistics says 70% will come back in the first 30 to 90 days. Then in the recidivism calculation in the பசங்க சொல்றதெல்லாம் whether 2023 has come, not even one of those 18 fathers has ever come back to prison. Wow, the first 18ல ஒரு வருஷத்துல வர வேண்டியது ஒரு 90 டேஸ்க்குள்ள வர வேண்டியது திருப்பி கிரைம்க்குள்ள போவே இல்ல. 10 வருஷம். I have their numbers, I have their name. You will never find them any criminal justice database. Whether the washing of the feet is not a 2000-year-old story. It is still very alive. And this God whom we serve, is still very alive.
I'm So just getting goosebumps thinking about that. So the prison system says the data that these guys come back within 90 days. correct. And God does something so beautiful that the first batch of 18 guys on record after 10 years still haven't gone back. கண்டிப்பா This is nothing beyond God. கண்டிப்பா பிரதர். அது ஆண்டவருடைய இது இல்லாம இந்த பிரசன்ஸ் இல்லாம இது பண்றதுக்கு சான்ஸே கிடையாது. ஸோ இந்த மெசேஜ் வந்து இட் கோஸ் அண்ட் ஹிட்ஸ் த கவர்னர் ஆஃப் சவுத் கேரலினா. அப்போ நிக்கி ஹேலி கவர்னரா இருக்காங்க. ஓகே. ஸோ நிக்கி ஹேலி கால்ஸ் மீ இன்டு ஹர் ஆஃபீஸ் அண்ட் ஷீ சேயிங், சிரில் என்ன பண்ற நீ? எங்க திரும்பினாலும் பிரிசன்ல வந்து தே ஆர் சேயிங் இந்த ஆள் வந்து பிள்ளைங்களுடைய காலை கழுவு சொல்றான். அதுக்குள்ள மூவ்ட் ஆன் டு செகண்ட் பிரிசன், அதெல்லாம் நடக்குது. சோ அவங்க கேக்குறாங்க என்ன இது பண்ற? நீங்க இத ஆரம்பிச்சு எவ்வளவு நாள்ல கேள்வி பாக்குறாங்க? 1 year. Within 1 year. Within the first year அந்த அம்மா ரெகக்னைஸ் பண்றாங்க. சிஸ்டம்ல வந்து இது ஒரு ரிப்பிள் எஃபெக்ட் கொடுக்க ஆரம்பிச்சிடுச்சு. ஏன்னா இந்த வாஷ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க என்ன சொல்றாங்க, அந்த இம்பாக்ட் ஆஃப் திஸ் ஸ்டேஸ் இன் தி பிரிசன் அட்லீஸ்ட் ஃபார் 2 weeks. வாவ். இவனுங்க வாஷ் பண்ணிட்டு வெளியில வந்து மத்தவங்களுக்கு சொல்றாங்கல்ல, என் புள்ள வந்தா அவளை காலை கழுவுனேன், அவள்கிட்ட கட்டி பிடிச்சேன், அவளோட டான்ஸ் ஆடினேன்னு சொல்ற அந்த இம்பாக்ட் வந்து 2 weeks இருக்குன்னு சொல்றாங்க. அண்ட் ஷார்லட்டோட மேயர் என்ன பண்றாரு, ஜூலை 28 வந்து Proverbs 2-6 டேன்னு ப்ராக்ளமேஷன் பண்றாரு சிட்டி ஹால்ல. Because they all see there is a change happening. எல்லாம் we dropped a word, Proverbs 2-6. Listeners may not understand. This entire vision, you called it something. Why correct. You called it that? Oh, so Proverbs 22:6, it says, train up a child in the way he should go. And when he is old, he will not depart from it. So, the aspect of training a child, ஒரு verse சொல்லுது, one version says, train up a child in the way he is bent. ஏன்னா எல்லா பிள்ளைங்களும் ஒரே மாதிரி வளர்றது இல்ல. அவங்களுக்கு என்ன இருக்கோ அந்த விதத்துல நம்ம ட்ரெயின் பண்ணா, then when he is old, he will not depart from it. இன்னொரு வசனம் சொல்லுது, train up a child to independently depend on God is the way he should go. And when he is old, he will not depart from it. So அந்த வசனத்தை எடுத்துக்கிட்டேன் பிரதர். ஏன்னா because we are working with the children. சரியா? So இப்போ Proverbs 2-6 வந்து is getting a highlight. அந்த அம்மா சொல்றாங்க, நிக்கி ஹேலி is calling everybody and saying, நீ வந்து எல்லா பிரிசனையும் ஓபன் பண்ணி கொடுங்க அப்படின்னு பிரிசன் இண்டஸ்ட்ரியை பார்த்து சொல்றாங்க சவுத் கேரலினால. இதுக்கு நடுவுல டிம் ஸ்காட்னு ஒரு செனட்டர் யூஎஸ்ல இருக்காங்க. அவங்க வந்து ஒரு பிளேன்ல போறதுல இருந்து ஒரு இடத்துல போன் பண்றாங்க. எனக்கு போன் பண்ணி கேக்குறாங்க, இந்த மாதிரி I heard about you. How can I tag team with you because you're in South Carolina? He's a US senator, federal senator. எனக்கு அவர் யாருன்னு தெரியல. அப்போ நான் சொன்னேன், செனட்டர், why don't you come and serve for 1 day? Then we'll figure out how to tag team. So 2 வாரம் கழிச்சு பார்த்தா he came with an entourage of people into prison. வந்து என்ன சர்வ் பண்ணும், நீ சர்வ் பண்ணணும்னு சொன்னீங்க, வந்துட்டேன் அப்படின்னு சொன்னார். சொன்னேன், இந்த சட்டையை போடுங்க, அங்க கார்பேஜ் இருக்கு, இந்த பக்கம் இது இருக்கு, எல்லாம் பெருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டேன். I did not even twitch. He did that. He got on his knees. He senator வந்து நம்ம ஊர் MP க்கு ஈக்குவலன்ட். MP நம்ம ஊர் MP வந்தாங்க. ஒரு நாள் முழுக்க நான் சொன்னேன், சாப்பாடு எடுத்து வைங்க, சாப்பாடை சர்வ் பண்ணுங்க, கீழே பெருக்குங்க எல்லாம். and he was doing it. முடிச்சிட்டு திருப்பி போகும்போது he gets questioned by Congress on criminal justice reform. ஆண்டவரோட கிருபையை பாருங்களேன். Then he testifies about Proverbs 2-6 அதுதான் நம்ம in the Congress. Correct. Another program is called Proverbs 22:6, which works throughout both South Carolina and North Carolina to help reconnect inmates with their families. My chief of staff and I visited both Kershaw and Lee County Correctional Facilities with Proverbs 2:26 founder Cyril Prabhu. And what we experienced that day was the reconnection of inmates with their children.
with a program that transforms the life of the inmate and gives him a reason to believe that the future can be different. To watch the reunification of family after we served them lunch and spent a couple of hours talking with them was one of the most moving experiences I've had in my life. And I understood why the success of the recidivism program, Proverbs 2:26, has been so powerful in the lives of these inmates. Here's a statistic that we should pay attention to, and this is why Proverbs 2:26 is so important. 82% probability for a child whose parent is in prison to end up in prison. Let me say that one more time. If a child has a parent in prison today, there is an 82% probability that that child will end up in prison. Working to reconnect families is one of the ways that we can reduce recidivism. What is the recidivism rate for the Proverbs 2:26 program? 6%. 6%. வந்து 10 நிமிஷம் கிடைக்குது. அந்த 10 நிமிஷத்துல 3 நிமிஷம் நம்மளை பத்தி பேசுறார். அது வந்து காட்ஸ் டைமிங் ஒன்லி. திஸ் ஆல் ஹேப்பன்ஸ். தென் ஒரு ஸ்டேட் நடக்கிறது வந்து அந்த அம்மா கேட்கறாங்க, ஏன் நீ இதெல்லாம் பண்றேன்னுலாம் கேட்கும்போது தான் ஐ ஸ்டார்டட் டு எக்ஸ்பிளைன் டு ஹர், இந்த 18 பேர் திரும்பி வரல அப்படின்னு சொல்றேன் அவங்க கிட்ட. அப்போ இல்ல நம்ம கவர்னர் நிக்கி ஹேலி கிட்ட சொல்றேன் நான். ஆமா. சோ நிக்கி ஹேலி சொன்னாங்க, எல்லாத்தையும் ஓபன் பண்ணி சொல்றதுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அடுத்த பிரிசனுக்கு போறேன், அடுத்த பிரிசனுக்கு போறேன். பிரதர் 10 வருஷம் ஆயிடுச்சு பிரதர். இது 11th year we are doing it. சவுத் கேரளினால மட்டும் 813 fathers and mothers who wash their children's feet has come out of prison. 13 fathers and mothers who has been part of this program has been released from prison. Okay. Government statistics என்ன சொல்லுது? 70% will come back in சொல்றாங்க. அப்படின்னா 561 should have come back in the first 90 days. 10 வருஷம் has gone by, brother. Out of 813, only 33 has come back. Oof. Brother, every inmate costs this country $33,000 to $166,000 a year. Per year cost. Longest problem. So, brother, it's an $89 billion industry. Prison in this country is an industry. Like medical is an industry, banking is an industry, prison is an industry. அதை நம்பி ரியல் எஸ்டேட்காரன் வேலை பார்க்கறான், அதை நம்பி ஃபுட் சர்வீசஸ் ஆளு, லாண்ட்ரி ஆளு, மெடிக்கல் சிஸ்டம்ஸ் எல்லாம், this is all built in through this industry, brother. இதுல there is also a macroeconomics here. So obviously, because all these big numbers you're talking about, which is a expenditure for the government, no wonder they are also startled with the statistics. என்னடா அது 90 daysல 70% திருப்பி வருவானா, 10 வருஷத்துல 33 பேர் தான் உள்ள வந்திருக்கிறான்னு சொல்லும் போது it would have been phenomenal impact for them. No wonder God has brought all these guys, because they are also looking for a solution. Correct. What I liked during this inauguration of the facility that the government has given you, we'll go into that later, the way you spoke very clearly about the cross, that this transformation is brought only by Jesus. It was very powerful. There was no apologetic, positive way of thinking, motivational speaking. நீங்க தெளிவா சொல்லிட்டீங்க, இந்த சேஞ்சுக்கும் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கும் காரணம் கர்த்தருடைய சிலுவை, அவருடைய ரத்தம், அந்த கர்ஸை பிரேக் பண்றது கர்த்தருடைய வல்லமைன்றது. It was just too powerful. And I am so happy as an evangelist to understand that with all the political people whom you've spoken, you've never tried to underplay this aspect of what brings the transformation. கண்டிப்பா பிரதர்.
ஏன்னா when we honor God and give reverence to God, அந்த இடத்துல நம்ம நிறைய நேரம் என்ன பண்ணிடுறோம், பிகாஸ் நிறைய பேர் சொல்லுவாங்க 501c3 பிரதர், நீங்க கொஞ்சம் பார்த்து தான் பேசணும் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனா என்ன தெரியுமா பிரதர், if money could have solved this problem, America would have solved this problem long time ago. This is not a money issue, this is a blood issue. This is a generational curse issue. And ஒரே வழி இதை மாத்தணும்னா ஆண்டவருடைய கிருபை இல்லாம இதை பண்ணவே முடியாது. ஏன்னா கிளவர்னஸ் சால்வ் பண்ணோம்னா இது பண்ணிருப்பாங்க, அறிவாளிங்க கண்டிப்பா இருக்காங்க, பண்ணிருக்கலாம். But as you said, this is a deeper need of a man, deeper problem. Correct. இது வந்து also it takes us back to Genesis chapter 3 verses 15, where the message was given to the enemy that his head will be crushed by the seed of this woman. So he's taking the men out, he's taking the seed out, so we have to bring that seed back into the equation. The fight has to be with the father coming back into the lives of these children. அது ரொம்ப தெளிவா I was working through that, brother. South Carolina, total number of inmates gets reduced from 26,000 inmates to 15,000 inmates in the last 10 years. 26 prisoner இருக்கிறது 21 prisoner மாறுது South Carolina. Every 1,000 inmate that doesn't come back into prison is a $45 million save for the state per year. Wow. So இது ஒரு national issue தான் brother, ஆனா it has to be localized first. Yes. நம்ம சின்னதா நம்ம இந்த லோக்கலைஸ் பண்ணி அதை சால்வ் பண்ணிட்டோம்னா இந்த மாடலை கொண்டு போய் நம்ம ரெப்ளிகேட் பண்ணிடலாம். ஆமா. So அது ரொம்ப அவசரப்பட்டு even though many states, I did not go everywhere, I kept getting the data and working with these. இதுக்கு நடுவில் என்னாச்சு brother, I was also saying I want to send these kids to college. Okay, அது ஒரு one of the things that I wanted to do along with this. First year 59 பிள்ளைங்க between the age group of 15 through 18 இருக்காங்க. சரியா? இதுதான் வந்து 11th 12th grade உள்ள பசங்க. இப்போ we making the phone calls, we find out of the 59, 30 of those children were already in prison. We were late coming into the life of these children. 19 of them were were pregnant, could not go to school. 10 of them were doing 5th or 6th grade when they were supposed to be doing 11th or 12th grade. 2012, brother, I couldn't find one kid that could go to school. Okay, brother. So, because these fathers kept washing their children's feet, the second year, I was able to send 3 kids to college. They were like, Yahoo, மூணு பிள்ளைங்களை அனுப்பிச்சிட்டோம் காலேஜுக்கு. எல்லாம் சொன்னாங்க, ஒரு பிள்ளை எப்படியா காலேஜுக்கு அனுப்ப முடியும், அவ்வளவு செலவு இருக்கு. அதெல்லாம் நம்மளோட இது வந்து என்னன்னா ஆண்டவரோட விஷயம். then it has to be a God's provision. So move forward. அப்புறம் 8 kids, 25 kids. As of this morning, we have sent 86 children to college. And college year is so costly. இது ஆமா பிரதர். அதுல இன்னொன்னு என்னன்னா, every 5 children that we send to college instead of prison saves the nation $1.2 million. சரியா brother? We did the study now. We found out in the next 4 years, I will have 2,000 kids going into college. ஏன்னா இந்த பிள்ளைங்க, the ones that are going to college, they're actually doing double major, triple major. Their GPA is like a 4.6 to 5.8 GPA. Kids are fighting in the Ivy League schools. ஏன்னா நம்ம படிப்பை பத்தி சொல்லிட்டே இருக்கோமா இந்த பிள்ளைங்களுக்கு. So the kids are doing well in school. We're giving them mentoring program. அதெல்லாம் நடந்துட்டு இருக்கு இந்த Proverbs 2-16. இப்போ அந்த சிச்சுவேஷன் வரும்போது தான் நான் போய் கவர்மெண்ட்டை கேட்குறாங்க, ஐயா எனக்கு 2000 பிள்ளைங்க காலேஜுக்கு போறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. எனக்கு இருக்கிறது ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் நான் காலேஜுக்கு ஃபீஸ் அனுப்பிச்சிட்டு இருக்கேன்.
அது அனுப்புறதுக்கு பதிலா ஐ வாண்டட் டு ஸ்டார்ட் மை ஓன் காலேஜ் அப்படி சொல்றேன். ம். அவங்க சொல்றாங்க, ரொம்ப நல்ல விஷயம் தம்பி. ம். செனட்டர் ஸ்டைன்பர்க் நார்த் கேரளினா அவர் சொன்னாரு, வெரி குட் ஐடியா சீரோ, யூ ஷுட் டூ தட் ம். அப்படி சொல்றாரு. நான் சொன்னேன், இல்ல இல்ல, ம். if I have helped to close the prisons, ம். then you need to transfer that prison into my hands. ம். அந்த ஆஸ்க் was very new ம். to the state. ம். So அவருக்கு புரியல, இதை எப்படி ஹேண்டில் பண்றது. இவன் என்ன கேக்குறான், க்ளோஸ் பண்ண பிரிசனை எனக்கு கொடுன்னு கேக்குறான். ம். எப்படி கொடுக்க முடியும்? ஒரு பிரிசனை இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபர் பண்ணணும்னா பிரைவேட் ஆளுக்கு கொடுக்க முடியாது, பிரைவேட் கம்பெனிக்கு கொடுக்க முடியாது. ம். ப்ராவர்ப்ஸ் 2:6 ஒரு பிரைவேட் ஆர்கனைசேஷன், ம். கவர்மெண்ட் சப்சிடைஸ்டு கிடையாது. ம். எப்படி கொடுக்கறது? சோ அவங்க சொல்றாங்க, சரி பட்ஜெட்ல போய் நம்ம இத கேட்போம், அவங்க அது மூலமா டிரான்ஸ்ஃபர் பண்றாங்களான்னு. சோ 1 year goes by. பட்ஜெட்ல போட்டு அடிச்சு கீழே விழுந்து அடிச்சு பிடிச்சு கேட்டு கடைசியில பட்ஜெட் கையெழுத்து போடும்போது நம்ம கொடுக்க மாட்டேன்னு சொல்றேன் ம். லாஸ்ட் இயர். சோ நான் இன்னும் நம்ம டீமை கூப்பிட்டு, நீங்க பாத்தீங்கல்ல அந்த பசங்க எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு 40 நாள் ஃபாஸ்டிங் போடுவோம். லெட்ஸ் கோ ஃபார் ஃபாஸ்டிங். இது எப்போ கீழே விழுந்து அடி தரையில பட்டு உருளும் போதெல்லாம் ஒரு ஃபாஸ்டிங் ஒன்று போட்டுருது. ஸோ ஃபாஸ்டிங் போடுறதுக்கு முன்னாடி என்னாச்சு, அந்த கமிஷனர் ஹூ சப்போர்ட்டிங் அஸ் இவங்க என்ன பண்றாங்க, ஃபயர் பண்ணி வெளியே அனுப்பிச்சு விட்டாங்க நார்த் கேரளில இருந்து. ம். நமக்கு அந்த பிரிசனை கொடுக்கறேன்னு சொன்ன மனுஷனையும் தள்ளி விட்டாங்க இந்த பசங்க. ம். பட்ஜெட்ல இருந்தும் எடுத்து விட்டாங்க. We were fasting, brother. 23rd day of the fasting last year, September ம். 2022. ம். September 23rd, governor of North Carolina brings this guy Todd Ishinன்றவரை அங்க இருந்து டிசில இருந்து திருப்ப கூட்டிட்டு வர்றாரு. ம். இதுக்கு செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்னு அனௌன்ஸ் பண்றாரு. ம். அந்த மனுஷன் சேர்ந்த உடனே முதல் காரியம் he saying, ம். Cyril, I'll make sure that prison is transferred into your name. Wow. ம். இது கடவுளோட வேலை இல்ல பிரதர், Orchestrating. கடவுள் தான் பண்ணணும். Brilliant. நம்ம எங்க தட்டி தடுமாறி, this does not require marketing plan, strategy, social media plan. இதெல்லாத்துக்கும் எங்கேயுமே இது இல்ல. There is God written all beyond it. ஆமா, நான் இந்த correct. பாயிண்ட்ல ஐ ஜஸ்ட் சம்மரைஸ் திஸ் எலிமெண்ட். ஸோ நீங்க பிரிசனுக்குள்ள போறீங்க, அந்த பிரிசன்ல இருக்கக்கூடிய இன்மேட்ஸ் ஃபாதர்ஸை மீட் பண்றீங்க, விமனை மீட் பண்றீங்க. இவங்களுடைய ஃபேமிலிஸை யூ பிரிங் தம் ஒன் டே இன் டு த பிரிசன் and make them spend the day with them, identifying who's the parent and spending time. They have fun, they play games, they dance together and all that. The video is beautiful, very emotional to see that. People will watch the trailer and some of the stuff that we can show them. அப்படி இருக்கும்போது இதற்கு அப்புறமா என்ன ஆகுது, there's a healing that comes and you tell the inmates you should stay away from any crime inside the prison. Only then this regular visiting of the families will continue to go. அதில் நான் படத்தை பார்க்கும்போது this information also was there that because somebody is part of Proverbs 22:6, the other inmates don't touch these guys because they respect the family and the children aspect. அந்த பிள்ளைங்களுக்கு எஜுகேஷன் ஹெல்ப் பண்றீங்க. So it's a full circle. You are healing the relationship with the father and the child by washing the feet and reconciling and asking forgiveness. At the same time, you are ensuring inside the prison there is no crime, that these guys live a clean life, that there is motivation for them to see the family. Meanwhile, you are also helping their children go through college and education. And that progression now உங்களுக்கு நம்பர்ஸ் கம்மி ஆகுது, எத்தனையோ millions of dollars கவர்மெண்ட்டுக்கு சேவ் ஆகுது, எத்தனையோ prisons க்ளோஸ் ஆகுது. நெக்ஸ்ட் ஃபேஸா யூ ஆர் ஆஸ்கிங் த prison ஃபார் கிவ் த ஃபெசிலிட்டின்றீங்க. அங்கே ஆண்டு ஒரு பாட்டில் நெக் வரும்பொழுது யூ ஆர் சீக்கிங் த லார்ட் ஃபாஸ்டிங் அண்ட் ப்ரேயிங். டேனியல் புக்கில் வாசிக்கிற மாதிரி 23வது நாள் ஆண்டு அழகான காரியங்களை செய்கிறாரு. அண்ட் நவ் த guy who comes as chief of staff is telling you that the prison will be handed over to you. Continue from there. கரெக்ட். சோ அவங்க சொல்றாங்க, அது மட்டும் இல்லாம அந்த prison, the one that they have transferred to us, Ansel Correctional, நம்ம அந்த லிங்க் கூட send it to the people.
அந்த பிரிசன்ல வந்து 23 ஏக்கர் தேர் அண்டர் ரைட்டிங். ம். அந்த உள்ளுக்குள்ள போய் பிரிசனை எடுத்து பார்த்தோம்னா ஏறக்குறைய 55,000 ஸ்கொயர் ஃபீட் இருக்கு brother. ம். அதாவது இன்டர்னல் பில்டிங். அண்ட் இட்ஸ் நாட் லைக் அ ட்ரை வால். இது பிரிசன் பாத்தீங்களா? ஸோ அதனால பிரிக், ஸ்டீல் அண்ட் சிமெண்ட்ல கட்டியிருக்காங்க. ஒரு மோல்டு இல்ல, ஒரு இது இல்ல. இன்னைக்கு அந்த மாதிரி ஸ்ட்ராங் போன்ஸோட பில்டிங் கட்டணும்னா இட் காஸ்ட் $250 to $750 per square feet. ம். இன்னைக்கு அந்த வெறும் அந்த போன்ஸ் ஆஃப் த பில்டிங்கோட விலை மட்டுமே $40 million. ம். அது ஸ்டேட் ஆஃப் நார்த் கேரளினா $1 அண்டர் ரைட்டிங் பாயிண்ட். ம். அண்ட் அந்த பட்ஜெட்ல போட்டிருக்காங்க they will give the rights, interest and the title to this property for $1. $1. அந்த $1. ஸ்கிரீன்ஷாட் show them the sanction letter. ம். கரெக்ட். அண்ட் தென் என்னன்னா பிரதர், இதுலயும் என்ன ஆகுது, ஆண்டவரோட கிருபை என்னன்னா இதுக்கு நடுவுல அந்த எல்லாம் போடுறேன்னு சொல்றாங்க. பட்ஜெட்ல எல்லாம் வந்துருச்சு. அந்த பட்ஜெட் வாஸ் நாட் கெட்டிங் பாஸ்ட் இன் 2023. அது ஒரு 3-4 மாசம் போராட்டம். அதுக்கு நடுவில் இன்னொரு ஃபாஸ்டிங். ஸோ ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்சமா இழுத்து பிடிச்சி கொண்டாந்து நம்ம கையில அந்த ப்ராப்பர்ட்டியை கொடுத்துட்டாங்க. இதுதான் போன வாரம் இனாகிரேட் பண்ணீங்க. இனாகிரேட் பண்ண பிரதர். 23 acres property they give you for $1. கரெக்ட் பிரதர். அண்ட் ரெண்டாவது என்னன்னா, ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடியே நான் என்ன சொல்றேன், இப்போ இந்த ஃபண்ட்ஸ்லாம் ரைஸ் பண்ணு சரியா. இது வந்து வாட் ஐ டோன்ட் வாண்ட் டு டூ இஸ் போய் எல்லாத்தையும் காசு கேட்டு வெதர் வென் யூ ரைஸ் மணில இட் லீன்ஸ் யுவர் ஹார்ட். ஸோ ஆண்டவர் வந்து ஒரு இடத்துல சொல்றாரு, உனக்கு 5 தாலந்து கொடுத்துருக்கேன், உனக்கு 2 தாலந்து கொடுத்துருக்கேன், 1 தாலந்து. அவர் என்ன சொல்றாரு, யூ ஹேவ் டு மல்டிப்ளை வாட் காட் ஹஸ் given to you. சரியா, நம்ம கையில ஒரு இதை கொடுத்திருக்காரு. இஸ் given us some talents to work with, இல்லையா பிரதர்? ஸோ ஒரு 2 years 3 yearsக்கு முன்னாடி நான் போய் பேங்க் ஆஃப் அமெரிக்கால அங்கதான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது நான் சொல்றேன் அவங்க கிட்ட, என்னோட புக்கு எழுதியிருக்கேன்ல அந்த புக்கை நான் படமாக்கணும் அப்படின்னு சொல்றேன். அவங்க சொல்றாங்க, இதை படமாக்கணும்னா நீ வந்து என்ன பண்ணு, இந்த என்னோட கஸ்டமர்ஸ் ஹால்மார்க், வால்டன் ப்ரொடக்ஷன் இவங்கெல்லாம் என் கஸ்டமர்ஸ், அவங்கள்ட்ட பேசலாம் அப்படின்றாங்க. அவங்கள்ட்ட போனா அவங்க என்ன சொல்றாங்க, உன்னை பத்தியும் உன் ஸ்டோரியை வந்து எல்லாருக்கும் பிடிக்கணும், அப்புறம் தான் இதை படமாக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எப்படி பண்றது அப்படின்னா, ஒரு ஷார்ட் ஃபில்ம் எடுக்கிறோம். த வேன்னு ஒரு ஷார்ட் ஃபில்ம் எடுக்கிறோம். அந்த 7 நிமிஷம் தான் அந்த ஷார்ட் ஃபில்ம் எடுத்து எல்லா ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கு அனுப்பிச்சு வைக்கிறோம். அனுப்பிச்சு வச்சா ICFFன்னு ஃப்ளாரிடால த லார்ஜஸ்ட் கிறிஸ்டியன் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் இன் த வேர்ல்ட். ஓகே, அந்த ஃபெஸ்டிவல்ல 4000 சப்மிஷன்ஸ் இருக்கு நம்மள மாதிரி. ஓகே, அதுல ஒரு மாசத்துக்கு முன்னாடி அவங்க அனௌன்ஸ் பண்றாங்க, நம்மளது வந்து லாஸ்ட் 200க்கு வந்துருச்சு அப்படின்னு. நம்ம ஆளுங்க எல்லாம் இந்த செல்வா எல்லாம் என்ன பண்ணிட்டோம், அப்படியே கொண்டாட ஆரம்பிச்சிட்டோம். 200 கிட்ட வந்துட்டோம். 200 தான், அதுவே வந்து அவார்டு வின் பண்ண மாதிரி. நம்ம வால்டன் ப்ரொடக்ஷன்ல போய் சொல்லிடலாம், நீங்க எங்களை பிடிக்கணும்னு சொன்னீங்க, ஒரு பிலிம் ஃபெஸ்டிவல்ல எங்களை பிடிச்சிச்சுன்னு சொல்லிட்டாங்க, கடைசி 200க்கு கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லலான்னு முடியல. இருந்தோம். லாஸ்ட் மந்த்ல இருந்து லாஸ்ட் 3 வீக்ஸ் வரும்போது அந்த லாஸ்ட் 200ல இருந்து we become 100. And then on the week of the film festival we become the last 12. And then on the day of the film festival we walk away with the most inspirational short film in the world. Wow. Okay, award இங்க இருக்குது, அந்த அவார்டு நான் காட்டுறேன் brother. So we won the award. Out of 4,000. நமக்கு வந்து படம் எடுக்கிறது எதுவுமே நம்மளோட ஸ்கில் செட்டே கிடையாது பிரதர். சரியா? So then now producers are standing in the line asking if they can make this into a movie. சரியா பிரதர்? So இது வந்து லாஸ்ட் இயர் நடக்குது. லாஸ்ட் இயர் அவார்டை வின் பண்றோம். லாஸ்ட் இயர் ஜூன் ஜூலைல இருந்து ப்ரொடியூசர்ஸ் ஆர் ஹிட்டிங் அஸ், இத படமா எடுக்கணும்னு. ஸோ டிசம்பர் மாசம் ஜேசி ஃபிலிம்ஸ்னு ஒரு ஆளுங்களை பிடிச்சி படம் எடுக்கிறதுக்கு கான்ட்ராக்ட கையெழுத்து போடுறோம். மார்ச் மாசம் படத்தை எடுத்து முடிச்சிட்டோம். எடுத்து முடிச்சு இப்ப இந்த படம் ரிலீஸ் ஆகுது.
பிரேக் த சைக்கிள் அந்த படம். அண்ட் என்னன்னா இந்த ஹோல் ஜேர்னியை வந்து வி ஆர் போர்ட்ரேயிங், ஒரு 4-5 பிள்ளைங்களை வச்சு போர்ட்ரேயிங் தட் ஸ்டோரி. இதனுடைய கோர் ஐடியா என்னன்னா that we need funds. So we don't want to ask people for money. Instead, we want to make these kind of medium. எல்லாம் சொன்னாங்க, ஐயோ என்னப்பா நீ ஊழியம் பண்ற, போய் படம்லாம் எடுக்கிறேன்னு சொல்றாங்க. எல்லாம் நிறைய பேர் சொன்னாங்க, இதெல்லாம் பண்ற தப்பு, படம்லாம் எடுக்கக்கூடாது. மரத்தை சுத்தி டான்ஸ் ஆட போறாங்க. அதுல வந்து நம்ம நீங்க அந்த படத்தை பார்த்தீங்கன்னா, nowhere I have sacrificed God's presence or for the premiere God's that name. happened in ஆஸ்டின், நான் என் ஃப்ரெண்டை கூப்பிட்டு வந்தேன், இங்கே இருக்கிற ஒரு தங்கச்சியை கூப்பிட்டு வந்திருந்தேன். அவள் ஃபுல் படம் பார்த்து தேம்பி தேம்பி அழுதுட்டு இருந்தா. எனக்கும் கண் கலங்கிட்டே இருந்துச்சு ஒவ்வொரு சீன்லையும். அப்போ சொல்கிறேன், அண்ணே கேப்பே விடாமல் அழ வைக்கிறாங்கண்ணே அப்படின்னா. It was such a powerful movie, and also to see the white people there watching that, and many people teary-eyed. Very moving movie, because you know it's reality. It's what happened. Correct. And it was really gripping to watch that movie. அப்போதான் I realized it's such a wonderful tool. இப்போ நம்ம வந்து இது ரொம்ப நல்ல டீட்டெயில் நிறைய காரியம் பேசுறோம்ல. இது மாதிரி வந்து எல்லாருக்கிட்டையும் உட்காந்து பேசிட்டு இருக்க முடியாது. But that கண்டிப்பா முடியாது. so crisp to show what actually happened. In fact, the real videosலாம் நான் பார்க்கும்போது, when I was in Charlotte, அதை காட்டும் போதெல்லாம் it was really moving and heart-wrenching to see the first time when the fathers and the children meet. Sometimes அதுங்க கால் கழும்போது அதுங்க தேம்பி அழும்பொழுது உள்ள இருதயமே உடைக்கிற மாதிரி இருக்கு. And it's such a brilliant work that the Lord is doing. And that's when I realized that people need to understand that how God has progressively birthed this vision. And எனக்கு இம்மீடியட்டா நான் உங்களுக்கு படத்தை பார்க்கும்போது எனக்கு ட்ரேஸ் ஆனது how God strategically orchestrates things in your life. உங்கள் லைஃபுடைய தனி பேக்ரவுண்டு, உங்கள் அப்பா சுச்சுவேஷனு, அப்படி வளர்ந்தது, ஆண்டவர் வந்து உங்களுக்கு வந்து உங்கள் வாழ்க்கையில் உங்களை ஆண்டவர் பிடிச்ச காரியம், 23 வயசில் அமெரிக்காவுக்கு வரீங்க, வந்த உடனே அந்த ஒரு என்கவுண்டர் உங்களை பாதிக்கக்கூடியது. Forgiveness is not just a theoretical thing that you speak, but it is something which you have to do from your life because it has happened to you. And to carry that burden, that vision, that ஆண்டவர் அப்படியே அந்த தரிசனத்தை கொடுத்து 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 உங்களுக்கு ஒவ்வொரு பர்டிகுலர் ஃபேஸில் இன்னைக்கு பார்க்கும்போது vantage பாயிண்ட்ல we are talking from 93 to 2023. Now when you look at it from a vantage point, 30 years what God has done is just brilliant. You see God all over it. And now every vision that God has given, there is a provision. And as you said, God is a creative God, and God has given that creativity. உங்களுக்கு டோர்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்காரு. இதெல்லாம் வந்து நார்மலாக 4000 படம் வந்த உலகத்தில் ஃபுல்லாக இருக்கக்கூடியதில் உங்களுக்கு மோஸ்ட் இன்ஸ்பிரேஷனல் படம்னு ஒரு 7 minutes வீடியோ பார்த்து அது வந்து அதன் மூலமாக ப்ரொடியூசர்ஸ் வந்து இன்னைக்கு I saw the movie, it's so brilliant, and I'm sure that people when they watch it, their hearts are going to be touched, and God has brought it to this place. சரி, இப்போ படம் வந்துருச்சு, அந்த படத்தை ஒழுங்காக நம்ம பிச் பண்ணணும். I'm talking about, okay, we are able to see a track record of what God has done. The government is able to see right from the governor level இருந்து மேயர் லெவல்ல இருந்து செனட்டர் லெவல்ல இருந்து ஆண்டு உங்களுக்கு வந்து எல்லாரும் வந்து இப்போ அட்டென்ஷன் பிடிச்சிட்டிங்க. இது வந்து உண்மையாகவே மாறுற மாற்றம். This is a long-term transformation, and only Christ is able to do it. They are also able to understand it. I heard the Attorney General speak, acknowledging God himself, how God has done this. It was just beautiful. Now from this point, where the government has also given you this facility for $1, and you want to educate all these people, and there's a big transformation that's happening. நீங்க ஸ்கூல் சிஸ்டமையும் இன்டைரக்டாக டச் பண்ணுறீங்க, apart from the prison system. இதுக்கு அப்புறமா உங்களுக்கு அந்த ஃபெசிலிட்டிஸ் மூலமா என்ன பண்ணணுன்றது தரிசனம். ஃபியூச்சரில் வேர் இஸ் திஸ் கோயிங்? வாட் இஸ் த லார்ஜர் பிக்சர் தட் காட் ஹஸ் given in your heart? Wait. How does a man from India come all the way to America to help with the prison system? My first week in America, I was a crime victim. Where's the money at?
And all I could remember from that night was that child that I saw. 2 out of 3 former prisoners are rearrested, and I wanted to do something about it. The Bible is clear on helping those who are in prison. What did you have in mind? We create this area inside the prison where these incarcerated parents create backpacks of school supplies for their children. Then how would you get them to the children? We'll invite them to the prison. Can I help you? Hi, I'm Cyril. These are the backpacks for your children. We're good. Your father sent it for you. My father. See, it has your name on it. Anthony, Yeah? your father sent me. He sent the backpack. Tell him I don't want anything to do with him. Tell him to keep his stupid school crap. Anthony. These are the men that can make your dreams come true. Is that Congressman? I do not care what you have done. And I do not care about your life behind these bars. All I care about is your children. That they never have to come here. And I will turn children's hearts back to their parents. We have to break the cycle. Have to come here.